பலல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் முருகனை பற்றி டிபேட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது முடிஞ்ச உடனே அவர் விக்னேஷ் என்ன பண்ணுறாரு, பாலிடாக்ஸு உடனே வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் அவருக்கு சாதகமாக நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காகவும் போயிட்டு ஒரு அதே இடத்துல சட்டையோடு மாற்றலை 5 செகண்ட் லேட்டர் அவ்வளோதான் அந்த மாதிரி உட்காந்துட்டு டிபேட் அங்கே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் பேசினாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா, அவர் அந்த டிபேட் வெளியானதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறது இது பண்ணுறதுலாம் நம்ம எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஒரு டிபேட் வெளியே வரல, ஆமாம், அந்த டிபேட் மக்கள் பார்வைக்கு முன்வைக்கவே படலை. அதுக்கு முன்னாடி 2 சேனலில் போய் பேட்டி கொடுக்குறாரு. அதுவும் அந்த டிபேட் நடந்த இடத்துலையே ஒரு பேட்டி. அந்த பேட்டிலையும் அவரே டிக்ளேர் வேற பண்ணிக்கிறாப்புல, நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை நசுக்கிட்டோம், பிதுக்கிட்டோம். என்ன பேச்சு இதெல்லாம்? விஷச்செடி. அதாவது என்ன நோக்கத்துக்கு நான் என்ன அவர் பேசியிருக்காருன்னு பாருங்க, அவர் கட் பண்ணி காட்டுறேன். ஒரு மிக ஆபத்தான நச்சு விஷப்பாம்பு இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கூற்று. நான் வந்து தமிழுக்கு விரோதமானவங்க கிடையாது, ஆனால் தமிழ் தேசியம் அப்படின்றது பேரில் தமிழ் இருக்குது அப்படின்றதுக்காகவே அது தமிழர்களுக்கான தேசியம் ஆகிடாது. அது மிகப்பெரிய நச்சுப்பாம்பு. அது இந்தியாவே கூறு போடக்கூடிய ஒரு நச்சுப்பாம்பு தான் இந்த தமிழ் தேசியம். ஸோ விவாதம் வெளியிலேயே வரல, மக்கள் பார்வைக்கே வரல. அதுக்கு முன்னாடி யார் இதை முடிவு பண்ணுறது? இவரே முடிவு பண்ணிக்கிறதா? மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நானும் பார்க்குறேன், ஆரம்பத்துலேருந்தே மேனிப்புலேஷன், முழுக்க மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன் அவர் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாருன்னா, அதாவது ஒரு மக்களுடைய அறியாமையை அவருக்கு சாதகமாக பயன்படுத்துறாரு. மக்களுக்கு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்ல முடியாது. பார்வையாளர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சங்க இலக்கியங்களுடைய கட்டமைப்பு, சங்க இலக்கியங்கள்லாம் என்ன, இந்த புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது. அது வந்து ஒரு தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இவருக்கே அந்த புரிதல் இருக்காங்கிறது நமக்கு டவுட். இந்த டிபேட்ல அவர் வச்ச ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எதை சங்க இலக்கியங்கிறாரு, மாற்றி பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒரு விவாத ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு, அது முன்ன பின்ன விவாதம் பண்ணியிருந்தா தெரியும். ஒரு விவாத ஒழுங்குன்னு இருக்கு. அந்த விவாத ஒழுங்குல இருந்து ஒரு இடத்துல கூட நம்ம மீறல. என்ன இவர் பர்சனல் நேம் காலிங்கே பண்றாரு. ஆமா, அப்பவும் விவாத ஒழுங்குல இருந்து நான் மீறாம அது தவறுன்னு மட்டும் சுட்டி காட்டிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஆமா. அப்ப அந்த விவாத ஒழுங்கே என்னன்னு தெரியாம விவாதம்ங்கிற பேர்ல முதல்ல விவாத ஒழுங்குல போலி சான்றுகளை காட்டக்கூடாது, வைக்கக்கூடாது, முன்வைக்கக்கூடாது. ஆனா இவர் வச்ச அத்தனையுமே இன்வாலிட் ப்ரூஃப்ஸ். அந்த விவாதத்திற்கு இன்வாலிடான ப்ரூஃப். ஆனா இது இன்வாலிடான ப்ரூஃப்ங்கிறது மக்களுக்கு தெரியாது. அது மக்களுக்கு நம்ம விலைக்கு சொன்னாதான் புரியும். ஆனா அது விவாதத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த இன்வாலிட் ப்ரூஃபோ ஒன்னு அது இன்வாலிட்னு நம்ம இலக்கு எடுத்து சொல்றதுக்கு நமக்கு அங்க நேரமும் இருக்காது. இதெல்லாம் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு முழுக்க இன்வாலிட். அடுத்து இன்னொரு கேவலமான ஒரு வேலையை பண்ணாரு. இப்ப எனக்கு இந்த விஷயத்துல தான் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் எவ்வளவோ நல்லவர். ஏன் தெரியுமா? அரவிந்த் ஆக்டிவிஸ்ட் வீகனிசம்ங்கிற ஒரு கருத்தியலுக்கு டிஃபெண்ட் பண்ணி விவாதிச்சாரு. அவர் அந்த கருத்தியலை ஃபாலோ பண்றவரு, அந்த கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுறவரு, அந்த கருத்தியலுக்காக வீகன் அஜெண்டாக்காக ஆதரிச்சு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசினார். உண்மையா பேசினார். ஆனா விக்னேஷ் எப்பப்பெல்லாம் தன்னுடைய வாதத்துல சறுக்குவோம்னு தெரியுதோ, சிக்கிக்குவோம்னு தெரியுதோ, அப்பெல்லாம் தன்னுடைய கருத்தியலையே அங்க பழி போட்டார். அது என்ன கருத்தியல்? வேற ஒண்ணும் இல்லை, இந்துத்துவ கருத்தியல். தொடர்ச்சியா அந்த விவாதத்துல பல இடத்துல இந்துத்துவாவை கீழே போட்டு என்ன மேல ஏறி நான் மிதிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த இந்துத்துவாவுக்கு டிஃபெண்டும் பண்ணல, இந்துத்துவ கருத்தியலை இவரே போட்டு உடச்சிட்டு போனதெல்லாம் நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம விக்னேஷ் அவர்கள் தடிக்கு விழுந்து மீசையில மண் ஒட்டாம தப்பிச்ச மாதிரி தப்பிச்சிருக்காருங்கிறத தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, அவர் காட்டிய சான்றுகள்ங்கிறது எவ்வளோ இன்வாலிட் ஆனது. ரெண்டாவது, நான் சான்றுகளை காட்டும் போது எவ்வளவு நேக்கா அதை தட்டி விட்டாருங்கிறதையும் நம்ம இப்ப பாத்துருவோம். இப்ப இவர் வச்ச சான்றுகள் சங்க இலக்கியம்னு சும்மா ஒரு வாயில சொல்லிக்கிட்டே போறாரு ஒழிய, இவர் வச்ச சான்றுகள்ல பெரும்பான்மையான சான்றுகள் சங்க இலக்கியமே கிடையாது. இவர் வச்ச சான்றுகள்ல 2 சங்க இலக்கிய நூல்கள் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு திருமுருகாற்றுப்படை, அடுத்து பரிபாடல். இந்த 2 மட்டும்தான் சங்க இலக்கியம். இந்த 2 சங்க இலக்கியமும் எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்துக்கு கொஞ்சம் முந்தியது. இப்ப திருமுருகாற்றுப்படைங்கிறது கிபி 1 கடைசி, புரியுதா? கிபி 1ஆம் நூற்றாண்டுலயே கடைசி காலம். பரிபாடல்ங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதுலயும் அது கொஞ்சம் கடைசி, கிபி 2 கடைசி. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு நூற்றாண்டு அப்படின்னா 100 வருஷம். ஸோ 100 வருஷம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுல எத்தனை தாத்தாக்கள் இருப்பாங்க, எத்தனை பேரன்கள் பிறந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 2 ஜெனரேஷன் ஓடிடும் 100 வருஷத்துல. அப்ப இந்த 2 ஜெனரேஷன் தாண்டி தான் இந்த கதை வந்து போகுது. இப்ப திருமுருகாற்றுப்படைங்கிறது 1ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலம். பரிபாடல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலம். சிலப்பதிகாரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலம். இது பரிபாடலுக்கு கொஞ்சம் தள்ளி வருது, புரியுதா? சிலப்பதிகாரம் சங்க கால நூல்லையே வராது. அது சங்கம் மருவிய காலம். அதாவது சங்க காலம் முடிவுறுது, சங்கம் மருவுற காலம்.
அங்க சமணம் பௌத்தம் எல்லாம் வந்துருச்சு. சிலப்பதிகாரம் ஏற்றப்படுற காலகட்டத்திலேயே சமண இலக்கியங்கள் பௌத்த இலக்கியங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த மதங்கள்லாம் வந்துருச்சு. அதனால அது பேரு சங்கம் மருவிய காலம். புத்த பிக்குகளும் சமண பிக்குகளும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னாவே அங்க நம்மளோட சங்ககால வாழ்வியல்ல மாற்றங்கள் வர தொடங்கிருச்சு. அப்ப அதுக்கு நடுவுல பிராமணர்களும் வந்துடுறாங்க. ஆனா பிராமணர்கள் எப்ப வராங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுறாங்க. அவங்க எப்ப வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. புரியுதா? புரியுது. அப்ப திருமுருகாற்று படைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் நமக்கு. எப்ப ஆரிய வருகை வந்துருச்சு, ஆரிய கருத்துக்களும் சித்தாந்தங்களும் இந்த மண்ணுக்குள்ள கால் எடுத்து வச்சு அதை ஒரு சில மக்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள்ங்கிறதுக்கான அந்த அடிப்படை வந்து திருமுருகாற்று படையில வருது. அது திருமுருகாற்று படை காலத்துல கொஞ்சம் முன்னேற்றியதாகவே இருந்தாலும் அது கிபி 1ஆம் நூற்றாண்டு ஆரிய வருகைக்கு பின்னால் வந்தது. சரியா? அப்ப இவர் அடுக்குன அத்தனை ஆதாரமே ஆரிய வருகைக்கு பின்னாடி வந்தது. ஆனா இவரு ஆரிய வருகையே மறுக்கிறாரு. அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள, அது இப்போ ஒரு டிபேட்ல வரோம்னா உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது. உண்மையாக என்னென்ன ஆதாரம், இப்ப என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லைன்னு, ஆனா இவர் என்ன பண்ணாரு, பொய்யான ஆதாரங்களை அடுக்கிட்டு இருக்காரு. ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்லணும், ஆனா பொய்யான ஆதாரங்கள் அடுக்கிறது. ரெண்டாவது, ஆதாரத்தை எங்க தர முடியாதோ அங்க அந்த மாதிரி கேட்கறது. இதெல்லாம் நான் விளக்கமா நான் சொல்றேன். இப்ப இவர் அடுக்கிய இந்த மூன்றும், அதாவது அவர் வச்சதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், சிலப்பதிகாரம். இது மூணுமே பிற்காலத்துல வந்தது. இதை நான் ஆரம்பத்திலே தான் சொல்லிட்டேனே. இந்த டிபேட் ஆரம்பிக்கும் பொழுதே நான் தெளிவா சொல்லிட்டேன். சங்ககால நூல்கள். அப்ப அந்த சங்ககால நூல்களையும் நான் மேல்கோள் காட்டினேன். இவர் மேல்கோள் காட்டலன்னு எப்படி எல்லா மக்களையும் ஏத்துறாருன்னா தம்ப்நெயிலேயே ஒரு மேனிபுலேஷன் பண்றாரு. தம்ப்நெயிலேயே ஒரு தம்ப்நெயில்ங்கிறது ஒரு நாகரிகமா போடணும். நான் அவருக்கு எப்படி தம்ப்நெயில் போட்டிருக்கேன்னு பாருங்க. ஒரு டிபேட்டு நான் எப்படி தம்ப்நெயில் போட்டிருக்கேன்னு பாருங்க. எனக்கு என்ன ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அதே ஸ்பேஸ், எனக்கு என்ன ஃபாண்ட்ல டைட்டில் கொடுத்துருக்கணும் அதே ஃபாண்ட் டைட்டில். நான் அது ஏன் சொல்றேன்னா முருகனுடைய வேல் போட்டு தான் நான் ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனா வருணுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வருண் வந்து கிறிஸ்துவர் அப்படிங்கிறனால அவருக்கு மட்டும் நான் நார்மல் ஃபாண்ட் போடுவேன். ஏன்னா அவருக்கு அங்கே வேல் போட்டா அது சரியா இருக்காதுங்கிறனால நார்மல் ஃபாண்ட் போடுவேன். நீங்க என்னோட பழைய எல்லா வீடியோலையும் போய் பாருங்க. ஆனா விக்னேஷ்க்கு என்ன டைட்டில் போட்டிருக்கேன்னு பாருங்க. எனக்கு என்ன ஃபாண்ட் போட்டிருக்கணும் அதே ஃபாண்ட். எந்த விதமான ஒரு இழிவையும் நான் அவருக்கு செய்யல. ரெண்டாவது, விவாதத்திலையும் எந்த இடத்துலையும் விக்னேஷை தரக்குறைவா நான் எங்கேயுமே பதிவு பண்ணல. பர்சனல் அட்டாக்கும் நான் பண்ணல. நான் கருத்தியலுக்குள்ளேயும் விவாதத்துக்குள்ளேயும் தான் போயிட்டு இருந்தேன். ஆனா விக்னேஷோடைய உடல் மொழி, விக்னேஷோடைய பேச்சுக்கள், விக்னேஷோடைய செய்கைகள், இதுதான் வந்து டிபேட்டுக்கான, இதுதான் வந்து ஒரு வாதத்திற்கான அறமா. நான் சொல்லிட்டேன், அறத்தோடு வந்து சண்டை போடணும், அறமற்ற செயல்படக்கூடாது. அப்போ அந்த வாதத்துக்கான எந்த அறத்தையுமே அங்கே ஒரு இது எடுக்காம நான் வந்து ஆதாரத்தை அடிக்கிட்டேன். ஆதாரத்தை நீ அடுக்குனது அத்தனையுமே போலி. அந்த போலி ஆதாரம்ங்கிறது மக்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா தமிழ் இலக்கியம் படிச்சவங்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கும் புரியும்ல. இப்ப அதை இன்னும் மக்களுக்கும் புரிய வைக்கிறோம். எப்படி இங்க வந்து போங்காட்டம் ஆடிட்டு போறீங்கன்னு. அப்ப நான் வந்து என்ன பண்றேன், புறநானூரை ஆதாரமா எடுக்கிறேன். இப்ப புறநானூரை நான் ஆதாரம் எடுக்கும்போது இந்த புறநானூர்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புறநானூறுங்கிறது இப்ப கார்த்திகேயன் நீங்க வந்து எழுதுன 400 பாடல் கிடையாது. ஒரு புலவர் எழுதுன 400 பாடல் கிடையாது. புறநானூர்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புலவர்கள் அதில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். புறநானூறுங்கிறது கிட்டத்தட்ட 400 வருடங்கள், அதாவது கிமு 2 இல்ல 3, கிமு இயேசு கிறிஸ்துக்கு முன்பு இல்ல பொது காலத்துக்கு முன்பு 300 வருஷம், பொது காலத்துக்கு முன்னு 300 வருஷம், பொது காலத்திற்கு பின்பு அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பின்பு 200 வருஷம். அப்ப கிபி 2, கிபி 3, கிமு 3, கிபி 2 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 400 வருஷம். சரியா? அதான் 500 வருஷம் வருது. இங்க 3, இங்க 200. சோ இந்த கிட்டத்தட்ட இந்த 500 வருஷம் பல புலவர்கள் பாடியிருப்பாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய புறம் சார்ந்த வீரம் சார்ந்த கருத்துக்களை மட்டும் தொகுத்த 400 பாடல்கள் இல்ல பல்வேறு புலவர்கள் பாடியிருப்பாங்க. இது தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் புறநானூர்ல இருந்து ஒரு மேற்கோளை காட்டும் பொழுது அவரு அதை மறுதளிச்சது மட்டும் இல்லாம புறநானூரை பற்றியே ஒரு பொய்யான கருத்தை பதிவு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. இது வந்து எந்த ஆய்வாளருமே புறநானூறு வந்து வெவ்வேறு காலகட்டங்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். புறநானூருடைய காலம் வேறு வேறு காலத்துல இல்ல, அது ஒரே காலத்துல எழுதப்பட்டதுன்னு சொல்லி அப்பட்டமான ஒரு பொய்ய அது ஆடியன்ஸ்க்கு பெருசா தெரியாதுங்கிறதுக்காக உருட்டிட்டு போறாரு. இதுக்கு என்ன சொல்லுவாரு இவரு? பச்சை பொய். அந்த பச்சை பொய்ய சொல்றீங்க. ஏன் அப்படின்னா புறநானூறு காலத்தை ஒன்னா காமிச்சோம்னா தான் இவர் புறநானூற்றுல இருந்து ஒரு பாடலை மேற்கோள் காட்டுறாரு. அது பிற்காலத்திய பாடல். அந்த பிற்காலத்திய பாடல் அது வந்து பின்னாடி வந்ததுன்னு நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக புறநானூற்றையே பொய்யா உருட்டிட்டு போறாரு.
நான் அப்பவும் சொல்றேன், புறநானூறுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 500 வருஷங்க. அது வந்து செக்மெண்ட் எல்லாரும் பல புலவர்களால் பாடப்பட்ட தொகுக்கப்பட்ட தொகுப்புன்னா ஆதாரம் கொடுங்குறாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இவர் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஏங்க இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ABCDங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது சிக்கு அப்புறம் டியா வராதே அப்படிங்கிறது ஆதாரம் அப்படின்னு இல்லைங்க. சிக்கு அப்புறம் டி தாங்க, அப்படிதாங்க நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆதாரம் ப்ரூஃப் அப்படின்னா இதுக்கு இது எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் கேட்குறாரு என்கிட்ட. ஸோ இவர் என்ன பிளான்னா, நம்ம சொல்ற ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப்னு போட்டோம்னா, நான் ப்ரூஃப் கேட்டேன் அவர் கொடுக்கல அப்படின்னு மேனிபுலேட் பண்ணலாங்கிறது தான் பிளானு. அதை வந்து ஈஸியா மக்கள்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை மேனிபுலேட் பண்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே சங்கிகள் முட்டாள்கள் தானே, சங்கிகள் முட்டாள்கள் தானே. அந்த சங்கி கூட்டம்லாம் பாத்தீங்களா ப்ரூஃப் காட்டலன்ட்டு. சரி, அப்ப நான் ப்ரூஃபை காட்டுறேன். ஒவ்வொரு ப்ரூஃபா நான் ப்ரூஃபை காட்டும் போது இவர் என்ன பண்றாரு மட்டும் பாருங்க. ஸோ அகநானூறு இல்லை நான் சொல்றேன், இப்போ அகநானூறு, புறநானூறு, அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாட்டை நான் மேற்கோர் காட்டி நான் அப்படியே ஒவ்வொரு செயலா நான் படிச்சுட்டு போறேன். என்னோட ஃபோன்ல நோட்ஸ்ல எழுதி வச்சிருந்தேன். இது ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு ஒரு உருட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் வந்து நோட்ஸ் வச்சிருக்கேன். அந்த நோட்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு புறநானூறு பாடல்கள், அப்புறம் குறிஞ்சி திணை பாடல்கள், இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா அப்படியே பேசிட்டு வரேன். பேசிட்டு வரும்போது நான் இவர் வந்து இவருடைய எவிடன்ஸ் நான் வைக்கும்போது எப்பயாவது நான் கிராஸ் பண்ணணும் இல்ல, எந்த இடத்துலயுமே நான் கிராஸ் பண்ண ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கருத்தை சொன்னேன். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, நான் எடுத்துக்காட்டு வைக்கும் போதே சூரரோடு முருகன் வந்து போர் செய்தாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். உடனே அந்த சூரர் யாரு, அது யாருன்னா சூரர்னா அரக்கன்னு பொருளுங்க நான் சொல்றேன். சொன்ன உடனே அடுத்து வந்து அது சூரபத்மன் கூட இவருக்கு தெரியல அப்படின்னு. என்னது சூரபத்மன்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வருது. அது எங்க இருந்து வருதுன்னா, முருகன் சூரரோட சண்டை போட்டாருன்னா, சூரர்னா பொதுவான பேரு, புரியுதா? அதாவது பொதுவா இப்ப வீர சூர அப்படின்னு சொல்றாங்க, வீரண்டா டே சூரண்டா அப்படிங்கிறான்ல, இதெல்லாம் வந்து பொதுவான வார்த்தைகள். அப்ப சூரன் தான் அங்க குறிப்பிடுறது. இந்த சூரன் யாரை குறிக்கும்னு நீங்க பிற்காலத்துல ஒரு கதையை உருவாக்கி வச்சுட்டு கொண்டு வந்து சொருக கூடாது. சூரபத்ம அவனுக்கு தம்பி ஒருத்தர் தான், இதெல்லாம் பின்னாடி வந்த கதை, அதுக்கு இது ஆதாரமாகாது. இங்கே சூரபத்மன் இருந்துச்சுன்னா சூரபத்மன் எழுத வேண்டியதானே, ஏன் எழுதல? சூரன் தான் இருக்கு, ஆனா மேனிபுலேஷன், அங்க ஒரு மேனிபுலேஷன். பிற்காலத்தில் இருக்கிற திரிபுகளை கொண்டு வந்து முன்னாடி சொருகிறது. அப்ப நான் அங்க தெளிவா சொல்லிட்டு போறேன், அங்க உள்ள வராரு. அப்போ நான் ஒவ்வொரு பாடலா சொல்லிட்டு வரும்போது குறுக்கால வந்தாரு. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, இவர் வந்து நம்ம கிட்ட இருக்க பாடல் எல்லாத்தையும் ஒரு சொல்ல விட மாட்டாரு. அப்ப சொல்லிட்டு நான் இது மட்டும் சொல்லிட்டு போனேன், நம்பர் மட்டும் சொல்லிட்டு போனேன். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்போ எனக்கு அப்புறம் அந்த பாடலை சொல்லுங்க. பாடலை படும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஃப்ளோல போய்கிட்டே இருக்கீங்க ஏன்டா, நீங்க வந்து ஆதாரத்தை சொல்லும் போது நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்து உட்கார்ற மாதிரி நீங்களும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும்ல. அதான சரியான வாதம். ஆனா என்ன ஃப்ளோல போய்கிட்டே இருக்கீங்க, சொன்னாரா இல்லையா? காட்டுறேன். அழைக்கக்கூடிய பாங்கு வந்து வட இந்தியாலேயோ தமிழர் அற்ற பகுதிகளோ இல்ல. ஃப்ளோல போயிட்டே இருக்கீங்க நீங்க. இல்ல அதுதான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஸோ முருகன், சேய், நெடுவேல், அப்புறம் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு முருகனை வந்து சங்ககால பாடல்கள் வந்து குறிப்பிடுது. உங்களுக்கு நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன் பாருங்களேன். அப்ப இங்க நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த மேனிபுலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இவர் என்கிட்ட கேட்கிற ஆதாரம் என்ன அப்படின்னா, என்ன ஆதாரம் கேட்கிறாருன்னா, சிவன் வந்து முருகனுக்கு அப்பா இல்லைன்னு சங்க இலக்கியத்தில் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. சிவன் வந்து முருகனுக்கு அப்பா இல்லைன்னு சங்க இலக்கியத்தில் எங்க இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி முதல்ல சரியா? நம்ம தெளிவா சொல்லிட்டோம் ஆரம்பத்திலேயே, நாங்க முருகனை வந்து திணை சார்ந்த தெய்வமா, அதுக்கு நான் தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டினா இல்லையா, குறிஞ்சிப்பாட்டை மேற்கோள் காட்டினா இல்லையா, அகநானூறு புறநானூறு பாடல்களை மேற்கோள் காட்டினா இல்லையா, அந்த எந்த ஒரு பாடல்லையுமே முருகனுக்கு 6 தலைனோ முருகனுக்கு 12 கையினோ எந்த விதமான மேற்கோள்களும் காணோம். அது மாதிரி எதுவுமே இல்லை. திணைக்கான தெய்வமாகத்தான் தொல்காப்பியர் சொல்றாரு, புறநானூறு எல்லாத்துலயுமே சொல்லுது. குறிஞ்சிப்பாட்டுங்கிறது என்ன? குறிஞ்சி திணைக்கான பாட்டு. குறிஞ்சி திணைக்கான பாட்டுலயே முருகன் வராரு, ஏன்னா குறிஞ்சி திணை கடவுளுங்கிறனால முருகன் குறிஞ்சி திணை பாட்டுல வராரு. இது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். சொல்லும் போது குறுக்கால பூந்துட்டு நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா முருகன் எங்கேயுமே சிவனோட அசோசியேட் ஆகவே இல்லை, சிவபெருமானோட எந்த ஒரு கதையிலையும் அசோசியேட் ஆகல. அதுக்கான ஆதாரம் சங்க இலக்கியத்தில் இல்லை. இப்ப இவர் என்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, சங்க இலக்கியத்துல சிவன் வந்து முருகனுக்கு அப்பா இல்லைன்னு ஆதாரம் கொடுங்கிறார். எப்படி கொடுக்க முடியும்? இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு காட்டுல சிங்கம் இருக்குன்னு சொல்றோம். ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல சிங்கம் இருக்குன்னா நீங்க என்ன அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? காட்டுக்குள்ள போறோம், காட்டுக்குள்ள சிங்கம் உட்காந்துருக்கு, காட்டுறீங்க, இங்க பாருங்க இந்த காட்டுல சிங்கம் இருக்குன்னு சொன்னேன், சிங்கம் இருக்கு. இப்போ இன்னொரு காடு,
அந்த காட்டுல நான் சொல்றேன் இந்த காட்டுல புலி இல்லைங்கிறேன். அப்ப புலி இருக்குங்கிறவன் தானே அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். போயிட்டு புலி தோபார் இருக்கு அப்படின்னு காமி பாருங்க, ஒரு புலி இல்லைனாரு, ஆனா புலி உண்மையாவே இருக்கு, இந்தாங்க ஆதாரம்னு காட்டணும். அப்ப இந்த விக்னேஷ் என்ன பண்ணியிருக்கணும்? நான் சொல்றேன், சங்க இலக்கியத்துல எங்கேயுமே இந்த திருமுருகாற்றுப்படை மற்றும் பதிற்றுப்பத்தை தவிர்த்து வேற எதுலையுமே முருகனுக்கு அப்பா சிவன் இல்ல, முருகனுக்கு தலைகள் 6 இல்ல 12 கைகளோ எங்கேயுமே இல்ல, திணை சார்ந்த தெய்வமா தான் போற்றப்படுகிறார்கள்னு நான் சொல்றேன். இவர் என்ன கேட்கிறாரு? இல்லைங்க, ஆதாரம் இருக்கு, இங்க பாருங்க, புறநானூற்றுல இப்படி ஒரு பாடல்ல ஆதாரம் இருக்கு, அகநானூர்ல ஒரு பாடல் ஆதாரம் இருக்கு, நீங்க காட்டுற குறிஞ்சி திணை பாடல்கள்லயே ஆதாரம் இருக்குன்னு காட்டணும்ல, காட்டி இருக்கணும், இருந்தா காட்டித்தானே அதுதானே ஆதாரம். ஆனா அதை விட்டுவிட்டு இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு. அதாவது காட்டுல புலி இல்லைன்னு நான் சொல்றேன், புலி இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டினா என்ன பண்ண முடியும்? இந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு மரமா காமிச்சு, ஒவ்வொரு இலையா காமிச்சு, இது பாருங்க, இதெல்லாம் குருவி, இது புலி கிடையாது, இதெல்லாம் மானு, இது புலி கிடையாது, இதெல்லாம் மயில், இது புலி கிடையாது, இதெல்லாம் மண்புழு, இது புலி கிடையாதுன்னு அந்த ஒரு ஒட்டுமொத்த அமேசான் காட்டையை கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்ட நிப்பாட்ட முடியும்? என்ன பேச்சுது? என்ன பேச்சுது? ஆதாரம் நம்ம சொல்றோம், அங்க அப்படி இல்லை அப்படிங்கிறோம். இல்லைன்னா இருக்குன்னா நீ காட்டு, இல்லைங்கிறத காட்டுனா என்ன? சங்க இலக்கியத்தை ஃபுல்லா உட்காந்து ஒப்பிச்சுட்டு இருக்கிறதா? நானு எவ்வளவு பாடல்கள், கிட்டத்தட்ட எத்தனை பாடல் இருக்கும்? 10,000 பாட்டு இருக்கு. 10,000 பாட்டு கொண்டு வந்து உட்காந்து இந்த 10,000 இந்த பாட்டுல பாத்தீங்களா இல்ல, இந்த பாட்டுல பாத்தீங்களா இல்லைன்னு காட்ட முடியுமா? அப்ப மக்கள் எவ்வளவு ஈஸியா மேனிபுலேட் செய்ய முடியுங்கிறத தெரிஞ்சுட்டு உட்காந்து மேனிபுலேட் பண்றாங்க. அதுதான். ஏன்னா சங்க காலத்துல இருந்தே மேனிபுலேட் பண்ணி தானே பொழைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மேனிபுலேஷன்ங்கிறது மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிற அந்த வித்தை என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியுது. ஸோ அது மாதிரி ஆதாரம் காட்ட முடியாது. இல்லைன்னு நம்ம சொல்றோம், இருக்குன்னா இப்ப கூட நான் சொல்றேன், இருக்குன்னா எடுத்துக்காட்டு. நீ சொன்ன திருமுருகாற்றுப்படை பதிற்றுப்பத்தை தவிர்த்து பிற்காலத்துல இருக்கக்கூடிய புறநானூற்று பாடல்களை தவிர்த்து வேற இடத்துல நீ ஆதாரம் காட்ட முடியாது. இதுதான் விஷயம். உண்மையிலே இல்ல. அப்ப இல்லைன்னா இல்லைன்னா அர்த்தம். அதுக்கப்புறம் தான் இந்த கதை வருது. அப்ப நீங்க இந்த ஆதாரத்தை யார்கிட்ட கேட்கணும்னா நக்கீரட்ட நம்ம கேட்கணும். சரி, இங்க யாருமே உங்களுக்கு முன்னாடி முருகனுக்கு முருகனுக்கு அப்பா சிவன் எல்லாம் சொல்லல, இப்படி பிறந்தாரு அப்படி பிறந்தாரு சொல்ல. நக்கீரர் நீங்க எங்கிருந்து இதை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, நக்கீரரே புராணத்துல இருந்தா எடுத்துட்டு வராரு. புராணத்துல சமஸ்கிருதத்தில் எழுதி வைக்கப்பட்ட புராணத்தை எடுத்து அவர் தமிழ்ல கொண்டு வராரு. நக்கீரர் கொண்டு வர, அப்புறம் பரிபாடல்லையும் அது வருது. இந்த நக்கீரர் கொண்டு வர சில திருமுருகாற்றுப்படையிலையும் பரிபாடல்லையும் சொல்லப்பட்ட கருத்துக்களே வேறு வேறு கருத்துக்கள். அதை நான் அவர்கிட்ட கேட்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த டிபேட்ல ஒரு இடத்த கூட அதுக்கு பதில் சொல்ல. எங்க பதில் சொன்னாரு? கடந்து போயிட்டு. அப்ப நாங்க வைக்கிற கேள்வியெல்லாம் நீ தாண்டி ஓடிடுவீங்க. இவங்க கேட்கிற கேள்வி அத்தனைக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். ஆனா நான் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட எனக்கு பதில் கொடுக்கல. நான் கேட்டது ஒரே கேள்வி, திருமுருகாற்றுப்படையிலையும் பரிபாடல்லையும் இருவேறு கருத்துக்கள் இருக்கேன்னு சொன்னேன். இந்த இடத்துல அவர் என்கிட்ட என்ன கேட்டா, இருவேறு கருத்துக்கள்னா என்னன்னு கேட்டார். இதை நான் அந்த டிபேட்ல சொல்லலை. அதுக்கு காரணம் வேற. அதுக்கான காரணம் என்னன்னா, அது அசிங்கமா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு நீங்க நெருக்கி கேட்கறதுனால அந்த அசிங்கத்தையும் நான் சொல்றேன். இவ்வளவு நெருக்கி கேட்கறதுனால அந்த அசிங்கத்தையும் நான் சொல்றேன். பரிபாடல்ல இருக்கிறது உண்மையிலேயே ஒரு சரியான கருத்து கொண்ட பாடல் இல்ல. அது புராணத்தை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ பரிபாடலுடைய 5வது பாடல் டிஸ்பிளேல அந்த பாடலை நான் காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. அந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திருமுருகாற்றுப்படையை பார்த்துருவோம். ஸோ திருமுருகாற்றுப்படையில் அந்த அளவுக்கு ஆபாசமான கதைகள் எதுவும் இல்லை. திருமுருகாற்றுப்படையில் ஒரு மாதிரி சென்சார்டு கதை தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகள் வருது. அந்த 6 தீப்பிழம்புகளை அக்னி எடுத்து கொண்டு போயிட்டு கங்கையில் போடுறாரு. அந்த கங்கையிலேருந்து சரவண பொய்கைக்கு போய் சரவண பொய்கையிலேருந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து பால் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அப்படியே போயிடுது. இதில் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து மட்டும்தான் முருகன் வர்றாரு. இதுல பார்வதி இதெல்லாம் எதுவுமே வரல. சரியா? இது திருமுருகாற்றுப்படையோட கதை. ஸோ இது நமக்கு பிரச்சனை இல்லாத கதையாக தான் இருக்கும். இதனால் ரொம்ப எந்த ஒரு அசிங்கமும் ஆபாசமும் இதில் இல்லை. ஆனால் பரிபாடலில் இருக்கக்கூடிய அந்த கதை என்பது சொல்கிறேன். இந்த கதையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். சரியா? கரு ஒன்று உருவாகிறது. நல்லா கேட்டுக்கோங்க. சிவனும் பார்வதியும் புணர்தலில் ஈடுபடுகிறார்கள். கரு ஒன்று உருவாகிறது. ஏன் இந்த பாட்டை நான் தவிர்த்தேங்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. டிபேட்ல ஒரு மாதிரி மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கதையை நான் அங்கே சொல்லலை. சொன்னால் அது சரியா வராது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாம் அவ்வளோ கேட்ட உடனே இந்த கதையை நான் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். ஸோ இதனால நான் சொல்கிறேன், இது 2வது என்னோட கதை கிடையாது, நானும் சொல்கிற கதை கிடையாது. டிஸ்க்ளைமர் போட்டேன். இது முழுக்க முழுக்க பரிபாடலில் இருக்கக்கூடிய கதை.
இதுல என்னன்னா சிவனும் பார்வதியும் புணர்தலில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கரு உருவாகிறது. கருன்னா என்ன? ஒரு குழந்தை. இந்த குழந்தை உருவாச்சுன்னா அது இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெரிய ஆற்றல் படைத்த சக்தி வாய்ந்த தெய்வமா மாறிடும். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பயந்து, அந்த கருவுக்கு பயந்து இந்திரன் போறாரு. இந்திரன் போயிட்டு சிவபெருமான்ட்ட முறையிடுறாரு. இப்படி ஒரு கரு வந்து உருவாகி இந்த பிரபஞ்சத்துல பிறந்துச்சுன்னா அந்த கருவோட சக்தி வந்து உங்களையும் தாண்டிடும், எல்லாரையும் தாண்டிடும். அதனால அந்த சக்தியை உருவாக விடாதீங்கிறாரு. உடனே சிவன் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த கருவை சிதைத்தார். கருவை சிதைச்சார். அப்படி ஏதோ ஒன்று வச்சு குத்துறாரு. குத்துனோடனே அந்த கரு வந்து சிதையுது. அது சிதைஞ்சு 6 பிண்டங்களாக மாறுது. 6 பிண்டங்களாக மாறுது. இந்த 6 பிண்டங்களுக்குமே சக்தி அதிகமா இருக்கு. அப்ப இந்த 6 பிண்டங்களோட சக்தியை அடக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரன் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா சப்த ரிஷிகளுடைய மனைவிகள், 7 பத்தினிகள்னு சொல்லுவாங்க அவங்கள, சப்த ரிஷிகளுடைய மனைவிகள். இதுவும் புராணம் தான் இதெல்லாம். அவங்க 7 மனைவிகள். இந்த 7 மனைவிகள்கிட்ட போயிட்டு இந்த ரிஷிகள்கிட்ட போய் அந்த பிண்டங்களை கொடுக்குறாங்க. அந்த பிண்டத்தை இந்த 7 மனைவிகளையும் சாப்பிட சொல்றாங்க. மொத்தம் 6 பிண்டம் தான் இருக்கு. இப்ப இதுல அருந்ததி ஒருவர் மட்டும் அவங்க கற்புக்கு அரசி, கற்பு நெறி தவறாதவர்கள் அருந்ததி. இப்ப இவங்கெல்லாம் 7 பேருமே பத்தினிகள் தான். இவங்க 7 பேருமே பத்தினிகள் தான். இதுல அருந்ததி மட்டும் கற்புக்கு ஒரு இலக்கணமா இருக்கனால அவங்க இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா மத்த 6 பேரும் சாப்பிட்றாங்க. இப்ப இந்த மத்த 6 பேர் என்ன சொல்லுவீங்க? இவங்க கற்பு கரைசியா சாப்பிடலையா? இதை நான் சொல்ல, பரிபாடல் சொல்லுது. அப்ப இந்த மத்த 6 பேர் என்ன சொல்ல முடியாது. இது என்ன கதை இது? சரி, இப்ப அவங்க அந்த பிண்டத்தை சாப்பிட்றாங்களாம். இப்படி சாப்பிட்ட உடனே மாசமாயிடுறாங்களாம். சூளுற்றுனர்ன்னு இருக்குது பாடலை பாருங்க. யாருக்கு பிறக்கிறாரு முருகன் இப்ப இதுல? அப்ப நீ எடுத்துட்டு வந்த அந்த ஆதாரத்திலேயே பரிபாடல்ல முழுசா வேற கதை, இது திருமுருகாற்றுப்படையில வேற கதை. இதைத்தானே நான் கேட்கிறேன். ஆனா எனக்கு அங்கிருந்த பிரச்சனை என்னன்னா, இந்த ஆபாச கதையை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு வரல. ஏன்னா சரி, மக்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாங்க, அதை போய் நம்ம கொச்சப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுதான் என்னுடைய தயக்கம். அந்த தயக்கம் வந்து எனக்கு தெரியாமலாம் இல்லை, தெரியும். ஏன்னா அதான் நான் இப்போ போட்டோல காட்டுறேன்ல. ஆனா அந்த தயக்கத்தை என்னமோ வந்து நம்ம ஆதாரம் காட்டலைன்னு நினைச்சுக்கிட்டு இது என்ன பேச்சுது. ஸோ இதெல்லாம் நான் கேள்வி கேட்டேன். 2 இருவேறு கதைகள் இருக்குன்னு. இல்லைன்னு மழுப்பிட்டு அந்த இருவேறு கதைகள் அப்படிங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் பதிலே கொடுக்கல. எது சரி? இப்போ இதுல எது சரி? திருமுருகாற்றுப்படை சரின்னா பரிபாடல் தேவையில்லை, பரிபாடல் சரின்னா திருமுருகாற்றுப்படை ஃபேக்கு. 2ல ஏதாவது ஒன்று தானே. இது என்ன பண்ணுவீங்க? இது 2மே எங்க இருந்து கதைகள் எடுக்குதுன்னா புராணத்துல இருந்து கதைகள் எடுக்குது. இது 2ம் புராணத்தை, அதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு? ஒத்துக்கிட்டாரு. சரிங்க, திருமுருகாற்றுப்படை பரிபாடல் வந்து ஆரிய வருகைக்குனால அதுல வந்து கலப்படம் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது நானா சொன்னா நம்ப மாட்டீங்க. அவர் எவ்வளவு வேகமா காலில் விழுகிறாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய இதுல டிபேட்ல டபக்குன்னு காலில் விழுந்துடுறாரு. அந்த காலில் விழுகிறது கொஞ்சம் வேகமா இருக்கனால நீங்க யாரும் நோட் பண்ணாம போயிடுறீங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணி கரெக்டாக காட்ட வேண்டியதா இருக்கு. இதோ நம்ம ஒரு இப்ப கருத்து பேசுறோம், அந்த கருத்துக்கு எதிர்வாதம் வச்சுட்டு இருந்தா தானே விவாதமா மாறும். நான் சொல்ற கருத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவரு. சடச்சட ஆமாங்கன்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட நம்ம என்னக்கு விவாதம் பண்ண முடியும்? நானு சரி ஓகே இது ஒத்துக்கிறாருன்னு நான் கடந்து போறேன் அடுத்து. அப்ப என்ன பண்றாரு? அதை ஒத்துக்கிறாரு. அதை நான் கட் பண்ணி போடுறேன் பாருங்க. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையுமே வந்து ஆரிய கலப்படம் எழுதுன்னு நான் புறந்தள்ளிடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை ஒத்துக்கிறாராம். ஆனா சிலப்பதிகாரத்தை தூக்கிட்டு வராங்க. காலத்தால் முந்திய திருமுருகாற்றுப்படையும் பரிபாடல்லையுமே ஆரிய கலப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிற இவரு அதற்கு அடுத்து வந்து சிலப்பதிகாரத்தை ஆதாரம் எடுத்துட்டு வர்றாருன்னா இந்த ஆதாரம் இன்வேலிடா இல்லையா? இன்வேலிடான ப்ரூஃப். நான் அதையும் சொல்றேன். ஏங்க அது ஆதாரமா எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து காலத்துல பிந்தியது. ஆனா சிலப்பதிகாரம் வந்து காலத்துல முந்தியதுன்னு இவர் தமிழ் இலக்கியம் படிச்ச இவரு நம்பிக்கிட்டு இருக்காரு. அதுல சொல்றாரு, கேளுங்க. சிலப்பதிகாரம் நான் சொல்றேன், திருமுருகாற்றுப்படை இவைகளுக்கு பிற்காலத்துல வருது. அதுக்கு விட அது தாண்டி வர ஒரு நூல். நான் அந்த காலகட்டத்திலேயே ஆரிய சிந்தனைகள் உள்ள வந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதுக்கும் தாண்டி இருக்க ஒரு நூல்ல இருந்து எடுத்துட்டு வந்து உதாரணம் காட்டுறீங்க. இல்ல அப்ப சிலப்பதிகாரத்தோட திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் காலத்தால் முந்தியதுன்னு நீங்க ஏத்துக்கிறீங்க? கொஞ்சம் முந்தியதுங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஆரிய வருகையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஆரிய வருகையுமே வந்து ஃபுல்லா மறுத்து அறிவியலுக்கு எதிராக பேசுறாரு. அறிவியலுக்கு எதிராலாம் இதெல்லாம் என்னன்னா டிபேட்ல எப்பவுமே வந்து ஃபேக் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடாது. ரியாலிட்டி வச்சு தான் பேசணும், மூலச்சான்றுகள் வச்சு தான் பேசணும். தொடர்ச்சியா ஃபேக் ஆர்குமெண்ட்ஸ். ஆரிய வருகைங்கிறது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது ஹிஸ்டரி. அதை யாரும் தூக்கி போட முடியாது. அதை வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உருண்டுட்டு இருக்காப்புல. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே
வெவ்வேறு இனங்களுடைய கலப்பாக கலந்தவர்கள் தான். யாருமே தூய இந்தியன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை உலகத்துல. அதே போல தூய அமெரிக்கன் தூய அப்படின்னு உலகத்துல யாரும் கிடையாது. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மனிதர்கள் பல காலங்களாக ஒவ்வொரு இடமும் போய் கலந்து இருக்கனால இந்த பண்பாட்டு கூறுகள் மொழியியல் கூறுகளை வச்சுதான் நம்ம இனங்களை அடையாளம் காண முடியுமே ஒழிய மரபியல் கூறுகளை வச்சு, அதாவது ஜெனட்டிக்ஸை வச்சு இனங்களை அடையாளம் காணவே முடியாது. ஸோ இது இதெல்லாம் ஒரு பேசிக் சயின்ஸுங்க, பேசிக் நாலேஜ். இந்த பேசிக் நாலேஜே இல்லாம விவாதத்துக்கு வந்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதுல நிகண்டுகள் 1000 வருஷம் பழமையானதுலாம் சொன்னாரு, அது பத்தி என்ன? அதான் 1000 வருஷம் பழமையானது. திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, இதெல்லாம் இந்த நிகண்டுகள்லாம் சமணர்கள் எழுதுனது. சரியா? இதெல்லாம் ஒரு டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கோங்களேன். இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் இதுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணி அந்த வார்த்தைகளுக்கு, தமிழ் மொழியோட வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கம், அந்த தமிழ் மொழி எப்படி புணர்ச்சியில வந்துச்சு போச்சுங்கிறதுலாம் அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த நிகண்டுகள் எல்லாமே காலத்தால் ரொம்ப பிந்தியது. இவர் சொல்றதுல திவாகர நிகண்டு தான் பழைய நிகண்டு. அந்த பழைய நிகண்டே 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிங்கள நிகண்டுலாம் பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டோ 11ஆம் நூற்றாண்டோ. அதுக்கப்புறம் சூடாமணி நிகண்டுலாம் 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டுலாம் வெள்ளைக்காரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். 16ஆம் நூற்றாண்டுல கொண்டு ஆதாரத்தை காட்டிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க நான் தான் சொல்றேன்ல, ஆரிய வருகைக்கு பின்னாலேயே இந்த கதைகள் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை கோயில் கட்டிட்டாங்க, எத்தனை இது பண்ணிட்டாங்க. இந்த வருகைக்கு பின்னாடி இது நடந்துருச்சு தானே, இது யாரும் மறுக்கவே இல்லையில. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலையும் என்ன சொல்லுவாங்க? முருகனுக்கு அப்பா யாருன்னு கேட்டால் சிவன் தானே சொல்லுவாங்க. இது ஒரு இந்த ஆரிய வருகைக்கு அப்புறம் இது நம்மிடம் திணிக்கப்பட்டுருச்சு. அதை ஏற்றுக்கிட்டோம், பல மன்னர்களை ஏற்றுக்கிட்டாங்க, அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் பக்தி இலக்கிய காரணம் பக்தி இலக்கியம் எடுத்துட்டு வர வேண்டியதானே ஆதாரமா? பக்தி இலக்கியத்துல எல்லாம் முழுக்க இதானே இருக்கு. அப்ப இந்த ஆரிய கதைகளும் அந்த ஆரியம் சார்ந்த விஷயங்களும் தமிழ் சமூகத்துல கலந்துருச்சு. கலந்ததுக்கு அப்புறம் இருக்க ஆதாரத்தை எடுத்துட்டு வருவேன்னா கலக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதானே பேசணும். அதுல தானே ஆரிஜின். அந்த ஆரிஜின்ல போய் பேசாம பின்னாடி இருக்கிறதுல பேசிட்டு இருந்தா, அந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட விதை என்னன்னு பேசுறோம். விதை இருக்க இடத்துக்கு போகாம இந்த மரத்துல கிளை இருக்கு, இந்த மரத்துல இலை இருக்குன்னா இதுதான் இவருடைய ஆர்குமெண்ட்ஸ். அப்ப உட்காந்து ஏற்றுக்கொள்ளப்படியா முடியாத சான்றுகளே திரும்ப 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 அடிக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்பயும் நான் அதெல்லாம் அடுக்க தான் விட்டேன். ஏன்னா மாதிரி நான் சான்றுகள் எடுக்கும்போது குறுக்கால படுக்கல. நான் அவரோட சான்றுகள் எல்லாத்தையும் விட்டேன். ஏன்னா நான் அறத்தோடு விவாதம் பண்ணிட்டு இருந்தேன். இவருக்கு அறம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் ஒரு எக்ஸ்போஸ் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? அதாவது இல்ல சுகிசிவம் அது வேற. அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஒருத்தர் தாண்டேனா அது ஒருத்தர் உட்காந்து இருந்தாருல. அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க 5 பேரு, எனக்கு வேண்டப்பட்டவங்க 5 பேரு. அதுல கேமராமேன் தான் சொன்னோம், கேமரா க்ரூன்னு தான் சொன்னோம். இவர் கேமரா க்ரூவா இல்ல? இவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம வந்திருந்தாரு? அங்க கேமரா மேனை தவிர வேற யாரும் இருக்க வேணாம்னு சொன்னோன்னே நம்ம ஆளு 2 பேரை மட்டும் வச்சுட்டு மித்தவங்க எல்லாரும் போக சொன்னோம். பிரகாஷ், சுந்தர் மட்டும் தான் உள்ள கேமரால இருந்தாங்க. சுந்தர் நான் கேமரா திருப்பி காட்டும் போது ஒழுங்கா காட்டல. காட்டுங்கிறேன், அவன் காட்டாம நின்றுட்டு இருந்தால சுந்தர் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் திரும்பி காட்டுறாப்புல. சரியா? அதனாலதான் நான் இரிட்டேட் ஆனது. இரிட்டேட் இவர் மேல கிடையாது. காட்டுங்கன்னு சொன்னா காட்டணும்ல, காட்டாம அப்படியே உட்காந்துட்டு இருந்தாப்புல சுந்தர். எதையோ வச்சுட்டு உட்காந்துருந்தாப்புல. அதனால நான் கோவப்பட்டு சுந்தரை காட்ட சொன்னேன். ஸோ இது விஷயம். இப்ப இவர் இங்க உள்ள உட்காந்துட்டு அந்த வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பல இடத்துல உள்ள கிராஸ் ஆகிட்டே இருந்தாரு. எனக்கு அது அப்பவே இரிட்டேட் ஆச்சு. டிபேட்டுக்குள்ள அடுத்தவங்க கிராஸ் ஆகக்கூடாது. நடுவில் நான் கேட்கும்போது நான் பாஸ் பண்ணிட்டு கேமரா இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டுலாம் இவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அது தப்பு, அநாகரிகம். இப்ப நீ அதுக்கு அவர் இருக்காருங்கிறனால உங்களை நான் இருக்க சொன்னேன். நீங்க ஏதாவது ஒரு முறை கிராஸ் பண்ணீங்களா? அப்படியே அமைதியா தானே உட்காந்துருந்தீங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அடிக்கடி உள்ள வந்துகிட்டே இருக்காரு. இதை கேளுங்க, அவர்கிட்ட அதை கேளுங்க, இப்படி பதில் சொல்லுங்கன்னு உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா இது என்ன மாதிரியான விவாதம் இது? அப்போ ஃபுல்லா இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருந்தாரு. இதை நம்ம காட்டுங்கன்னு சொல்லி காட்டியாச்சு. இது நம்ம கேமரால இருக்கும். இதை நம்ம எடிட்டிங்ல ஒரு இடத்துக்கு கொடுத்து பண்றோம். அந்த எடிட்டிங் கொடுக்குற இடத்துலயே ஆளை வச்சு, ஒரு வேவ் பார்க்குற ஒரு ஆள் அங்கே ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆளை வச்சு அங்கே எடிட்டிங்ல என்னென்னலாம் சேர்க்குறாங்க. அப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம சேர்க்குறோம்னு சொன்ன உடனே நம்ம பையன் வெளியில உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தான். பேகன் வெளியில உட்காந்து ஃபோன் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் வெளியில உட்காந்து ஐயா ஃபோன் நோண்டிட்டு இருந்தாரு. இவர் பேகன் எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாராம். இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த ஆள் கேட்குறாப்புல என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லைங்க, கீழே இருக்கவங்களுக்கு மேலே என்ன நடக்குது, ஏன்னா மேலே வேற யாருமே இல்லை, பேகன் ஒரு ஆள் தான் வெளியில உட்காந்துருந்தது. மேலே இருக்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தாப்புல. அப்படின்னா, ஓ இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, வெளியில போகும்போது சொன்னாங்கங்க பேகன் தான் மேலே உட்காந்துருந்தாரு, அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா எனக்கு இப்போதான் சந்தேகம் வருது என்கிட்ட. நான் சொன்னேன், எப்படியும் இந்த உருட்டை தான் போறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா டிபேட்லேயே உருட்டி தான் வச்சிருந்தீங்க, நீங்க என்ன வேணாலும் போய் உருட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான். இதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். புரியுதா? அதுக்கு முன்னாடி யோசிச்சேன் நான், இதை இன்க்ளூட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஆனா இவங்க பண்ண போர்ஜரியை மறைக்கிறதுக்கு நம்ம போர்ஜரி பண்ணணும்னு சொல்றதுக்கு உருட்ட ஆரம்பிக்கலாம் பிளான் பண்றாங்கல்ல.
இதுக்கு மேலே விட்டோம்னா சரியா வராது, அந்த வீடியோ அப்படியே போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட சொல்லிட்டேன். இல்லைன்னா கட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா அது வேற ஒரு ஃபுட்டேஜ். புரியுது. அதான் மொத்தம் 4 கேமரா எடுத்துட்டு இருந்தா, இது வேற ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த வேற ஃபுட்டேஜில் தான் இதை வந்து திருப்பி காட்டினது. ஸோ பேசிக்காக வந்துட்டு இவங்க வந்து அறம் அற்றவர்கள்ங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சது. ரெண்டாவது அந்த ஸ்டுடியோவும் என்னன்னா பிஜேபி, ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு நடிகையோட வீடு, பிஜேபியில் இருக்க ஒரு நடிகையோட வீடு தான் அந்த ஸ்டுடியோ. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வெளிப்படுத்தலை. ஆனால் அதே ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு டிபேட் முடிஞ்ச உடனே வந்துட்டு நாங்கள் அதை அப்படியே நசுக்கிட்டோம் பிதிக்கிட்டோம் அப்படின்னா எரிச்சல் வருதா இல்லை? வந்து உட்காந்து எத்தனை முறை காலில் விழுந்துட்டு போயிருக்கு. சரி வாங்க, அங்கே தமிழ் தேசியம் நம்ம விட்டே கொடுக்கல. தமிழ் தேசிய கருத்தியலை ஒரு இடத்துல கூட நம்ம விட்டு கொடுக்கல. ஆனால் இந்துத்துவ கருத்தியலை இந்த விக்னேஷ் எத்தனை இடத்துல விட்டுட்டு போனார் பார்த்தீங்களா? மனுஷன் எப்பெல்லாம் அடி விழுகுதோ அந்த இந்துத்துவ பாவங்க அனாதை போன மாதிரி கிடக்குது கீழே. எனக்கே கவலையாயிருச்சு, என்னடா அது ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போறாரு. அப்படிதான் விடுறாரு. நான் அதையும் நான் காட்டுறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த திருமுருகாற்றுப்படை பரிபாடல் இருக்க இலக்கிய கருத்துக்கள்லாம் சமஸ்கிருத புராணங்கள்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருத புராணங்களையும் நான் விளக்குறேன். அதுல மகாபாரதத்தை சொல்றேன், அடுத்து வால்மீகி ராமாயணத்தை சொல்றேன், இதுலயே வெவ்வேறு கருத்துக்கள் உண்டு. அதுக்கப்புறம் குமார சம்பவத்தை சொல்றேன், சிவபுராணத்தை சொல்றேன். இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கதைகள்லாம் இது எல்லாத்தையும் நான் சொல்லவே குறுக்கால வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தாப்ல. அந்த ஒரு டீசன்சிங்கிறது ஒன்று இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தெளிவாக தெரியும் இதை டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ என்ன தெரியுமா பண்ணாரு, சமஸ்கிருத புராணங்களை நான் டிஃபெண்ட் பண்ணலைன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சமஸ்கிருத இலக்கியங்களை நான் டிஃபெண்ட் பண்ண தயார். ஸோ எதுக்கு தான் நீங்கள் வந்து பேச வரீங்க? சமஸ்கிருத புராணங்கள் இருக்க கதை தான் திருமுருகாற்றுப்படையிலும் பரிபாடலையும் வருது. ஸோ நம்ம மூலத்தை கேள்வி கேட்கும்போது நான் மூலத்தை டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். கேட்டால் எனக்கு அது தெரியாதுன்ட்டு போகிறது. தெரியலன்னா மூடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். தெரியலன்னா எதுக்கு வந்து பேசுறீங்க? எனக்கு தெரியாதுன்னா எதுக்கு வந்து பேசுறீங்க? இப்போ நான் வந்து ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன், உடனே காட்டுனாங்க. ரெண்டாவது இந்த ஆதாரம் எதுவுமே வந்துட்டு கேட்ட ஆதாரங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அது முருகனோட டாபிக் irrelevant-ஆ இருக்கிறது தான். ஏன்னா முருகனோட டாபிக்ல இருக்க ஆதாரம்லாம் என் ஃபோன்லேயே இருக்கு, நான் நோட்ஸ்லேயே வச்சிருக்கேன். சரியா? அதெல்லாம் பேசுறதுக்கு தான் நீ விடாம தடுத்து உள்ள விழுந்துட்டு இருந்த. சரி, இந்த இடத்துல வந்துட்டு கேட்குற ஆதாரம் என்னன்னா சிலப்பதிகாரத்தில் ஆரிய படையை பற்றியான குறிப்பு. ரெண்டாவது சங்க இலக்கியத்தில் தான் குறிப்பில் என்ன, நீ ஆதாரமாக சிலப்பதிகாரம் திரும்ப கூட சிலப்பதிகாரம் சங்கம் மறுவியதுனே கூட தெரியாதா? திரும்ப சிலப்பதிகாரத்தில் இருக்கு, ஆரிய இதை பற்றி சிலப்பதிகாரத்தில் இருக்குன்னா சங்க இலக்கியத்தில் எங்கே இருக்குன்னு கேட்குறேன் நான். சங்க இலக்கியத்தில் எங்கே இருக்குன்னு. அது ரெண்டாவது ஆரிய படைகளோட சண்டை போட்டது வேணா இருக்கு. ஆரிய வருகைங்கிறது தமிழ்நாட்டில் ஆரிய வருகைங்கிறது இல்லை, குறிப்புகளில் கிடையாது. அது ஏன் கிடையாதுன்னா நம்ம தான் ஒவ்வொரு போகிக்கும் வருஷமா என்ன பண்ணோம், ஓலைச்சுடிலாம் போட்டு நெருப்பில் எரிச்சோமே. யார் சொல்லி எரிச்சோம்? பிராமணமால் சொல்லி தானே எரிச்சோம். அப்போ எத்தனை இலக்கியங்கள் எத்தனை இது காணாமல் போச்சோம் நம்ம கைக்கு, எத்தனையோ அழிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்திருக்கலாம் தெரியல, ஆனால் அழிஞ்சிருச்சு. பல இலக்கியங்கள் அழிஞ்சிருச்சு. கிடைச்சதை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஆரியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள்ங்கிற மாதிரி குறிப்பு இல்லை, அதான் உண்மை. ஆனால் ஆரிய படையை நம்ம அடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் அங்கே இராணுவமாக உட்காந்துருக்கானா அவன் ஊருக்காரங்க நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறீங்களா? தொழிலுக்காக மற்ற விஷயங்களுக்காக இங்கே வந்திருப்பாங்க. ரெண்டாவது ஆரியர்கள் இங்கே உள்ள வந்திருக்காங்க, இங்கே வந்துட்டு இந்த தொழில் சார்ந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கிறதுக்கு வெவ்வேறு ஆதாரங்கள் காட்ட முடியும். ஏன்னா இப்போ அந்த பிராமண சமூகத்தை பற்றிலாம் சில குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் அங்கங்கே வருது. அதை வச்சு நம்மளால காட்ட முடியும் அவங்க உள்ள வந்துட்டாங்க, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அங்கே ராஜ்யமாக இருந்தாங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியாது. அதே போல் படையெடுத்து வந்ததை பற்றி நம்ம பேசல. இது ஆரியன் மைக்ரேஷன், ஆரியன் இன்வேஷன். ஆரியன் இன்வேஷன் வேற, ஆரியன் மைக்ரேஷன் வேற. அம்பேத்கர் வந்து எதிர்த்தது ஆரியன் இன்வேஷன். ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பறாப்புல. அது முழுக்க அவர் யாரை ரிலே பண்ணியிருந்தாருன்னா, யாரை நம்பி இருந்தாருன்னா, பார்க்குற மக்களுக்கு எதுவும் தெரியாது, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் உருட்டலாம். இந்த நேர்மையாக அந்த டிபேட்டை கொண்டு போகணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. மேனிபுலேஷன் மூலியமாவே நம்ம இந்த டிபேட்டில் ஜெயிக்கலாங்கிறதான் அவருடைய ஐடியா. அந்த ஐடியாலே தான் வந்து உட்காந்துருக்காப்புல. இதில் ஒரு படி மேலே போய் திருமுருகாற்றுப்படையும் 18 ஆரிய கலப்பு தானே, அதையும் ஒத்துக்கிட்டாப்புல. இது பேசிட்டு இருக்கும்போது அடுத்து கம்பராமாயணத்துக்கு வர்றாரு. வந்துட்டாருங்க, 12ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டாருங்க. 12ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டார். நான் அப்பயே கேட்குறேன், கம்பரை போய் தூக்கிட்டு வராப்லே இவரு அப்படின்னு சொல்லிட்டு. கம்பர் என்ன காலம்னு கேட்குறேன். இது என்னென்ன பிரச்சனைனா ஆடியன்ஸுக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் கிராஸ் கொஸ்டின் கேட்குறேன், ஆனால் உங்களுக்கு புரியல. கம்பர் என்ன சங்ககாலமா? இல்லை. கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டு, எவ்வளோ பின்னாடி ஆதாரமாக தூக்கிட்டு வர்றாரு. கம்பராமாயணத்தில் என்ன வருதுன்னு. கம்பராமாயணத்தில் தான் ராமனே வந்துட்டாப்லையே, அப்புறம் முருகன் வரமாட்டாப்லையா? கம்பராமாயணத்தில் ராமனே வராரு, அனுமார் வராரு, எல்லாரும் வராங்க. அவன் முருகன் மட்டும் வராமல் போயிடுவாரா? என்ன அது? பிற்கால இலக்கியங்களையே ஆதாரமாக கொண்டு வந்து இது திணிச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன பேச்சு? இது என்ன மாதிரியான விவாதம்?
ஸோ கம்பராமாயணத்தை தூக்கிட்டு வர்றாரு அடுத்து. இதை நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான் சிலப்பதிகாரம் வந்து திருமுருகாற்றுப்படைக்கு படைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி வாய் விட்டது. அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபேக் ஸ்டேட்மெண்ட்ஸு, எல்லாத்துலேயும் தப்பு தப்பா மக்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு நான் இத்தனைக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே தான் வரேன். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு சங்க இலக்கியங்களை பற்றியோ இதை பற்றியோ ஒரு தெளிவு இல்லைங்கிறனால அந்த தெளிவு இல்லாமல் இப்போ பார்க்கும்பொழுது அவங்க வைக்கிற ஃபேக் ஆர்குமெண்ட்ஸை நம்புறீங்க உட்காந்துக்கிட்டு. சரி, இதில் எல்லாம் சங்க இலக்கியத்தில் தான் அன்னை வந்து உருட்டுறாப்புலன்னு பார்த்தா அடுத்து உங்களுக்கே தெரியும் திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ. நான் கேட்குறேன், திருமுருகாற்றுப்படையில் கெடா வெட்டை வச்சு வழிபட்டாங்கன்னு இருக்குல்ல, சரி இந்த கெடா வெட்டை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அதனாச்சும் டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கணும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, வெட்டணும் அப்படின்ட்டார். கெடா வெட்டணுமா, நானே வரும், கெடா வெட்டணும் நானே வரேன். அது அவர் அடுத்தபடி போய் வந்து அதாவது திருப்பரங்குன்றத்தில் கெடா வெட்டுறதுன்னா வெட்டலாம், நானும் வரேன் கலந்துக்கிறேன். போச்சா பிஜேபி கஷ்டப்பட்டு முக்குனதெல்லாம் போச்சா? உங்களை ஃபுல்லாக அவன் பழி கொடுத்துட்டான். முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி, பிஜேபியோடைய ஐடியாலஜி, இந்துத்துவாவுடைய ஐடியாலஜி எல்லாத்தையும் திருகி நான் போட்டுட்டு இருக்கேன். காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. அப்படி இவரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து திருகிறாப்புல, கழுத்தை திருகி போட்ட மாதிரி போடுறாப்புல. திருப்பரங்குன்ற இஷ்யூவே முடிச்சு விட்டாப்புல, கடா வெட்டிக்கலாம்ட்டாரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா முருகன் நம்ம கடா வெட்டி தானே வழிபடணும் சொல்றாரு. இந்த போய் பாட்டுவாங்க. ரத்தத்தை படையல் பண்றதுங்கிறது இருக்கா இல்லையா? இருக்கு. அதை நம்ம செய்யலாமா வேண்டாமா? தாராளமா செய்யணும். ஆனா கெடா வெட்டுற மரபுங்கிறது முருகனுக்கு இருந்துச்சு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அந்த மரபை வந்து நம்ம திரும்ப கொண்டு வருவோமே, அதுல எந்த தவறும் இல்லையா சொல்றேன். எனக்கும் அது மாற்று கருத்து இல்ல. அதுதான் சரி, அது கொண்டு வருவோம். சரி அழாதீங்க, யாரும் அழுக வேண்டாம். இப்போ என்ன திருப்பரங்குன்ற இஷ்யூ தானே போயிடுச்சு, இன்னும் ஹெவியா உங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ அவர் என்னென்னலாம் விட்டு கொடுத்தாருங்கிறதான் இப்போ நம்ம எடுத்து காட்டுறோம். ஸோ திருமுருகாற்றுப்படை இஷ்யூ போயிடுச்சு, சங்கு ஊதிட்டாரு. ஸோ அடுத்த இஷ்யூக்கு வருவோம். உங்களுக்கே தெரியும், ஹிந்து மதத்துடைய மிக முக்கிய இதிகாசங்கள் 2, ராமாயணம் மகாபாரதம். இந்துவுடைய இதிகாசங்கள்ல மிக முக்கியமானது மகாபாரதம். அந்த மகாபாரத்தையுமா விட்டு கொடுக்கணும், அதையும் விட்டுட்டு ஓடிட்டாப்புல. அதில் தான் பகவத்கீதையே வந்து மகாபாரத்தை வச்சு தான் நீங்கள் பகவத்கீதைன்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க, என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கீங்க. அந்த மகாபாரதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு லைவ்லேயே காலில் விழுகிறாப்புல. என்ன பண்ண முடியும்? அதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கிறது வேறு வழி இல்லை, உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. எதாவது பண்ணி வேணா மீசையில் மண்ண ஓட்டலன்னு சொல்லி அழுது புலம்பே ஆகணும். அதனால உடனே நானும் பார்க்குறேன், பிஜேபி கட்சிக்காரர்கள், பிஜேபி தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டுட்டு வென்று விட்டார், பிடுங்கி விட்டாருன்னு. இப்போ மகாபாரதத்தை தூக்கி குப்பையில் போட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது, போட வச்சேன். ஏன்னா மகாபாரதத்தை தூக்கிட்டு விவாதத்துக்கு வந்து அடுத்த அடி உலகம் தெரிஞ்சிருது. அடி உலகம் தெரியும் போதெல்லாம் விட்டுட்டு ஓடுறது. இந்த இடத்துல தான் நான் சொல்றது, அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா மனுஷன் நின்று அடி வாங்கினாப்புல, விட்டுட்டு ஓடலை. அவருடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு ஓடவே இல்லை, நின்று அடி வாங்கி எதிர்த்து நின்று பேசினாப்புல. நம்மளும் டிபேட் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. எப்போல்லாம் இப்போ ஒரு போருக்கு நம்ம ஒரு வரோம், ஒரு கோட்டையில் இருக்காப்புல, கோட்டையை உடச்சி உள்ளே போகிற டைமில் கோட்டையை விட்டு ஓடிடுறது, பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறது, வேற கோட்டைக்கு வாடான்னு வேற கோட்டைக்கு போய் உட்காந்துக்கிறது. சரி, அந்த கோட்டையை இடிக்க போனால் அந்த கோட்டையை அங்கேயே விட்டு ஓடுறது. இது பேர் புறமுதுகிட்டு ஓடுறது. டிபேட்டுக்கு வந்தீங்களா இல்லை வேகமாக ஓடுற ஓட்டப்பந்தயத்துக்கு வந்தீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடனா, இதை விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடலாம், இதை விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடலான்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு ஓடுறாப்புல. நானே எவ்வளோதான் விரட்டி போகிறது. சரி, அப்போ என்ன, சரி ஓகே, மகாபாரதத்தை தூக்கி குப்பையில போட்டாச்சு. இந்த ஆதாரம் போய் பார்த்துக்கிட்டேன். 2 கருத்து, இதுல எந்த கருத்து பொய்ன்னு மட்டும் சொல்லுங்க. அக்னிக்கு பிறந்தவர் இல்லைன்னு நான் சொல்றேன். பரிபாடல் சொல்லுது, ஆலமர் அவர் நெற்றிக்கண்ணில் பிறந்தாரு. அப்ப மகாபாரதம் பொய்ன்னு சொல்லுங்க. மகாபாரதம் நான் ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் மகாபாரதத்தை ஏத்துக்க மாட்டீங்கல்ல. சமஸ்கிருத மகாபாரதத்தை பாலிடாக்ஸ் வந்து புறக்கணிக்கிறார். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறுன்னு ஒத்துக்கிறார். சரி, மகாபாரதத்தை கீழே போட்டாரு. சரி, நம்ம கொஞ்சம் லாஜிக்கா கேள்வி கேட்போம். சரிம்மா, இப்ப மனுஷன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அது உங்களுக்கே தெரியும். இது வந்து இந்த டிபேட்ல அவர் இதை பேசலைனாலும் வெளியில போயிட்டு மார்தட்டி அடித்து கொண்டு இருந்த ஒரு டிபேட் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு மனுஷன் என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு, இந்த கிறிஸ்தவ மிஷனரி கும்பல் வந்து அப்படின்னு ரேப் பாடிக்கிட்டு இருக்காப்ல. ஏய், யார்ப்பா நீ? யார் நீ? கிறிஸ்தவ மிஷனரி கும்பல் வந்துருச்சான். நான் அதான் கேள்வி கேட்டேன். இப்போ நான் முருகனை வந்து முன்னோர்னு சொல்கிறேன், எங்களோட வாழ்ந்தவர்னு சொல்கிறேன். என் மேலே உனக்கு கோவம் வந்து என்னை கிறிஸ்தவ மிஷனரி ரேஞ்சுக்கு கொண்டு போகிற, போய் பேசிகிட்டு இருக்க, கதறிக்கிட்டு இருக்க. முருகனோட அப்பான்னு நீ சொல்ற சிவபெருமானியே அங்க ஒருத்தர் வந்து மனுஷன்னு சொல்லியிருக்காரு. இதான் நான் மூஞ்சிக்கு நேரம் காட்டுறேன். என்ன பண்ணணும்?
உடனே என்ன நீ பண்ணுவ, உனக்கு என்ன தெரியும், விட்டுட்டு ஓடுவேன். விட்டுட்டு ஓடிட்டாரு. ஜக்கியும் விட்டுட்டு ஓடிட்டேன். ஜக்கி அனாதையா நிக்கிறாப்ல. டேய் என்ன நான் கூப்பிட்டதுக்கு வந்து ஆடலாம் டான்ஸ் எல்லாம் ஆடினியடா, சிவராத்திரிக்கு விடிய விடிய முழிச்சு ஆடினியடா, முழிச்சு ஆடினீங்க, நானும் உன் கூட சேர்ந்து ஆடினேனே, இனி இப்படியா அனாதையா விட்டு போகணும். விட்டுட்டு போறாருங்க அவர் வாட்டு. என்ன விட்டுட்டு போனா கூட நான் ஒத்துக்குவேன். அவர் கன்னடருங்க. அவர் என்னங்க எங்களுக்கு கதை சொல்றது? அங்க இந்துத்துவாவையும் எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு, இந்தியாவையும் விட்டாச்சு. இப்ப ஜக்கி வந்து இந்தியர் இல்லையா, ஜக்கி வந்து இந்து இல்லையா, என்னடா கன்னடர் ஆயிட்டாப்புல ஜக்கி. என்னப்பா நீ தமிழ் தேசியவாதியா மாறிட்ட திடீர்னு, நீ என்ன தமிழ் தேசியவாதியா மாறிட்ட, நீ என்ன எங்க பக்கம் சாஞ்சிட்ட? இதுக்கு என்ன பொருள்? காலில் விழுகிறாரு டிபேட்ல, ஒவ்வொரு இடத்தையும் காலில் விழுகிறாப்புல. டிபேட்டை நெருக்கி கொண்டு போற இடத்துல இங்கதானே அடிக்க முடியும், நம்ம அடிக்கணுமே. சாமி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கன்னடம் சொல்லிட்டேன், சாமி விட்டுரு சாமி அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு பாவமா இருக்குது. ஐயோ ஒரு சங்கி வந்து மாட்டிக்கிட்டு இப்படி நமக்கு கஷ்டமா இருக்குது ஒரு லெவலுக்கு மேலே. ஏன்னா நம்ம ஒரு விவாத மரபுன்னு ஒன்று இருக்கு, நம்ம வந்து போட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போறோம். சரி ஓகே ஒத்துக்கிட்டாப்புல, அவரே தான் ஒத்துக்கிறாப்லையே. ஆனா அவன் கண் மேலே ஒத்துக்கிறாப்புல. ஆனா இவங்க பாவங்க இந்த பிஜேபி பாட்ஸ்னா பிஜேபியால் இயக்கப்படக்கூடிய அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய பாட்ஸ் பாவம் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றாங்க. சரி ஓகே. அதாவது எனக்கு என்னன்னா, இனிமேல் எப்படிப்பா நீ போய் இந்துத்துவம் பேசுவ? இவ்வளவு இடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிருக்கே, சான்ஸ்கிரிட்ட விட்டு கொடுக்குற, மகாபாரத்தை விட்டு கொடுக்குற. நாளைக்கு மகாபாரத்தை முட்டு கொடுத்து நீ எப்படி பேசுவ? அடுத்த நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்ல, மகாபாரதத்தை முட்டு கொடுத்து பேச வேண்டிய சிச்சுவேஷன் வரும்ல, எப்படி நீ பேசுவ? நீ தான் மகாபாரத்தை ஏத்துக்கணும் தூக்கி போட்டியே, சான்ஸ்கிரிட்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டியே, நீ எப்படி நாளைக்கு அதை எடுத்து பேசுவ? சான்ஸ்கிரிட் நான் முட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே. ஜக்கி வாசன் நாளைக்கு அவர் என்ன இஷ்யூல மாட்டாமே இருக்க போறாரு, இஷ்யூல மாட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அவரு வருஷத்துக்கு ஒரு இஷ்யூல மாட்டுவார். அவரு ஜக்கி வாசன் ஒரு இஷ்யூ வரும்போது எப்படி நீ முட்டு கொடுப்ப? அப்படியே விட்டுட்டு போற. பாவங்க ஜக்கி, எனக்கே பாவமா போச்சு. ஸோ ஜக்கி அவர் எப்படி விட்டுட்டு போனாரு, அந்த பரிதாபமான காட்சிகளை நீங்களும் பார்த்து ரசிங்க. அதாவது சத்குரு சொல்லும் போது அவருக்கு அந்த அனுமதி இருக்கு, அவர் உள்ள ஒரு மடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட இப்ப நீங்களே டான்ஸ் ஆடிட்டு வருவீங்க. ஆனா பாரிசால மட்டும் சொல்லக்கூடாது. ஆமா சொல்லக்கூடாது. சங்கலி நீங்க தான் தமிழ் பேசுறீங்க, அவர் கன்னடர் என்ன வந்து தமிழ் சொல்லி கொடுக்கறது? இவர் மேனிபுலேட்டிவான கேரக்டர். இவர் வந்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய அறியாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவாருங்கிற ஒரு விஷயத்த அவரோட கேரக்டரையே நான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கேன் டிபேட்ல. உங்களோட கேரக்டரையே நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன்? நீங்கள் பழனி மலையில் இருக்கக்கூடிய அந்த செப்பேடை அப்படியே மேனிபுலேட் பண்ணி வச்சுருந்தீங்க. பொய்யா பேசி அங்கே தீண்டாமை கிடையாது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்கட்டு. அங்கே ஆரிய பிராமணர்கள் வந்து அந்த கோயிலை தங்களோட எடுத்துக்கிட்டு அங்கே இருந்த பண்டாரர்கள் சுத்த தமிழர்கள் அவர்களை கோயிலோட நிர்வாகத்திலேருந்து நகர்த்தி, இனிமேல் நீங்கள் பணிவிடை வேணால் பண்ணிக்கோங்க, கோயிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை ஒத்துக்க வச்சு, மனதை சம்மதிக்க வச்சு, இது நீ ஒத்துக்கலைன்னா உனக்கு வந்து பாவம் வந்து சேரும், பசுமாட்டை கொண்ட பாவம் வந்து சேரும்னு சபிச்சு, இது வந்து எழுதியிருக்கு. அங்கே என்ன மிரட்டிருப்பாங்களோ உருட்டிருப்பாங்களோ யாரு கண்டா? அரசாங்கத்தோட இதில் இவரை தலையை வெட்டி விடுவேன் என்றேன் பயந்து விட்டார்னு எழுதுமாங்க. அதாவது அரசு ஆவணம், ஒரு அரசாங்க ஆவணத்துல இவ்வளோ பெரிய சாதியை தீண்டாமை எதுக்கு? அவரோட கையில பூஜையை வாங்க மாட்டாராம், அவரோட கையில விபூதி வாங்க மாட்டாராம். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை கிட்டத்தட்ட இப்போ 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேருக்கு மேலே 10 லட்சம் பேர் கூட பார்த்துருப்பாங்க. உட்காந்து எக்ஸ்போஸ் முருகன் வந்து உங்களை முச்சந்தி நிப்பாட்டி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்காப்புல. ஆமா, அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு வருதுப்பா. நீ தான் ஒத்துக்கிட்டியா? நீ என்ன ஏத்து பேசுனியா? நான் மேனிபுலேட், அதாவது மற்றவன் நான் ஒரு திருட்டு பையங்க, நான் வந்து மேனிபுலேட் பண்ணுவேங்க, நான் ஒரு பொய் பேசுறவங்க அப்படின்னு யாராவது டிபேட்ல ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கிட்டாரு. அதை கூட இவங்க காதில் விழுகலையா, கண்ணில் பார்க்கலையான்னு தெரியல. இல்லை இவங்களுக்கு ஒருவேளை இந்த ஹிந்திக்காரங்களான்னு தெரியல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏப்பா அப்படியே வெளிப்படையாக நான் மேனிபுலேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் மேனிபுலேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விவாதத்தில் ஒத்துக்கிறாப்புல. இந்த பாருங்க, நான் அதையும் காட்டுறேன் பாருங்க. ட்விஸ்ட் பண்ணி போட்டு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நான் சொல்றேன். ஓகேவா? அதில் இருக்க தகவல் தாங்க நானும் சொன்னேன். நான் டாக்குமெண்ட் வேறுங்க, இந்த புக் வந்து ஆன்லைன்ல இருந்தா நான் எடுத்திருக்கேன், நேற்று தான் எடுத்தேன். சோ இது ஈஸியா நீங்க போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன் மேனிபுலேஷன்? நான் அது எடுத்துக்க சரி, நான் அது மேனிபுலேட் பண்ணிருக்கீங்கல்ல. நான் மேனிபுலேட் பண்ணல. சரி, அத நான் மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க. சரி மேனிபுலேட் பண்ணி இது அதுக்கு மட்டும் சொல்லிருங்க. இப்ப ராமப்பையர் ஏன் பண்டாரத்தோட கையில பூஜை வாங்கல? தீண்டாமே கடைபிடிச்சாருன்னு சொல்ல வரீங்க. ராமப்பையர் தீண்டாமே கடைபிடிச்சாருன்னு அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஏன் அவங்கள கடைபிடிக்கிறாங்க தீண்டாமை வாங்குனீங்க? இதுல ஒரு கொடுமை, சிவகுலத்து பிராமணர்களே இல்லையா? சோ அங்க பிராமணர்களே உருட்டிட்டாச்சு, அதிக விட்டாச்சு. இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சிவகுலத்து பிராமணர்கள் நீங்க எல்லாம் பிராமணரே கிடையாதான் சொல்றாப்புல. யாரு பிராமணர் யாரு, பிராமணர் யாரு இல்லைங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய விக்னேஷ் அவர்கள் சொல்றாரு. அதையும் பாடுறேன், பாத்துக்கோங்க. கிடையாதா? சிவபிராமணர்கள் பிராமின்ஸ் கிடையாது. சரி, சிவபிராமணர்கள் பிராமின்ஸ் கிடையாதுங்க சொல்றாரு. எல்லாம், அதாவது பிராமணர்கள்ட்ட கேள்வி வந்துச்சுன்னா பிராமணர்களை உருட்டி விட்டுரு,
பழனி பஞ்சாங்கத்துல வந்து அவரே உருட்டிக்கிட்டாரு. நானே அப்படி போய் பேசுறேன் வந்தாங்க இன்னும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படி ஆமாங்க உண்மைதாங்கன்ட்டு ஒத்துக்கிறது. இது என்ன மாதிரியான மனநிலை? இதுல ராமப்பையன் தீண்டாமை செய்தாருங்கிற வாக்குமூலத்தை டிபேட்ல எந்த அளவுக்கு நான் நெருக்கி டிபேட்ல பண்ணியிருந்தா ஒத்துக்கிட்டாப்ல. இதே நபர் அவருடைய வீடியோல என்ன பேசியிருந்தாரு? சாதியே இல்ல, சாதியே காட்டப்படலை. நான் அதை வெளிப்படையா காட்டுறேன். சாதி அந்த பட்டயத்துல சாதியே காட்டப்படலை, எங்கேயுமே இல்ல. இதுல ஜோக்கு வேற ஜோக்கு. எந்த ஜோக்கு? நம்ம இவருடைய ஜோக்கு, அந்த பச்சை கிளி ஜோக்கு. அதனால அதே ஜோக்கு நான் திரும்ப நடிச்சேன். அதே ஜோக்கு அங்க நடிச்சேன். கூட்டெழுத்துல படிக்காதப்பா, விளையாட்டு. உட்காந்துட்டு வந்துட்டு அப்படியே மேனிபுலேட் பண்ணி அப்படியே எக்ஸ்போஸ், ஃபுல் எக்ஸ்போஸ் அந்த இடத்துல. என்னது தமிழ் தேசியத்தை நசிக்கிறீங்களா தம்பி? உன்னோட இந்துத்துவம், உன்னோட பிராமணியம், உன்னோட மகாபாரதத்தெல்லாம் நீ விட்டுட்டு ஓடிட்ட. இதுக்கு மேல நீ வந்து எங்க போய் நீ எந்த சங்கி கிட்ட போய் நான் பெருமைமிகு சங்கின்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. அது வெக்கம் மானம் இருந்தா அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. அதனால போய் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், போய் சொல்லிக்குவீங்க. பட் எல்லாத்தையும் விட்டுட்டேப்பா, உன் கொள்கை எல்லாத்தையுமே விட்டுட்ட. விவாதத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிவிட்டு யாரை காப்பாத்தின நீ? இப்ப சொல்லு, நீ யாரை காப்பாத்தின? எதுக்கு வந்த? யாரை காப்பாத்த வந்த? யாருக்காக வந்த? எதுக்கு வந்தவங்கிறதே மறந்து உங்க ஆளுகளே போட்டு செய்யின்னு செஞ்சுட்டு போயிட்டு வந்து அங்க போயிட்டு வெக்கமே இல்லாம போய் பேசிட்டு இருக்கீங்களேப்பா. ஸோ ஓகே, ராமப்பையருங்கிறவர் தீண்டாமை செய்தாருங்கிறதையும் ஒத்துக்கிட்டாச்சு. அதுக்கான ஆடியோ வீடியோவும் நான் காட்டுறேன், பாத்துக்கோங்க. கேட்டு செய்யறதுக்கு எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? உங்களுடைய நோக்கம் வந்து தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க, கடைபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல ராமப்பையர் வந்து கடைபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உலகத்திலேயே நான் பண்ண ஒரு பெரிய தப்பு இருக்கு சொல்லுவாங்க. அதாவது அறிவாளிகளோடு விவாதம் பண்ணலாம், எதுவுமே இல்லாதவங்க கிட்ட விவாதம் பண்ண முடியாது. அதே போல இலக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு கருத்தியலை பேக்கப் பண்ணி வந்து பேசினா கூட இவர்கிட்ட விவாதம் பண்ணலாம். இந்த கருத்திலே குப்பையில போட்டு போற ஒரு ஆள்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்க கருத்திலே தூக்கி எரிஞ்சிட்டு போற ஒரு ஆள்கிட்ட விவாதம் பண்றது நம்ம தப்பு தான். ஏன்னா அந்த இடத்துல விவாதம் அது பாயிண்டே வராது. ஏன்னா இப்படி போனா அப்படி போனா அது பேர் அதான் விதண்டாவாதம். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடுறது, அங்க வந்தா இந்த பக்கம் ஓடுறது, இப்படியே மாறி மாறி ஓடிட்டு இருக்கிறது. இதுல அவர் ரொம்ப தெளிவா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் மித்தாலஜி வேற ஹிஸ்டரி வேறன்னு. அவர் சொல்றாரு மித்தாலஜியும் ஹிஸ்டரியும் ஒண்ணு. அவர் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. மித்தாலஜி ஒண்ணு இருக்கு, ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். மித்தாலஜியும் ஹிஸ்டரியும் ஒண்ணு கிடையாது. இதுதான் ஒருவரோட புரிதல். வரலாறும் புராணமும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட போயிட்டு நம்ம விவாதிச்சு என்ன பயன்னு எனக்கு புரியல. என்ன புரிதல் இது? என்ன புரிதல் இது? கேனத்தனமா இருக்கு இதெல்லாம். இந்த கேனத்தனமான ஒரு விவாதத்தை வச்சுக்கிட்டு அது வெக்கமே இல்லாம போயிட்டு உட்காந்து சங்கி ஊடகமா உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுலாம் என்ன விதமான, அதுவும் விவாதம் வெளியில வரதுக்கு முன்னாடி செட் பண்றாராம் மைண்டை. ப்ரூஃப் காட்டலன்னு. ப்ரூஃப் நீதாயா காட்டணும், நீ தான் காட்டியிருக்கணும். ஆனால் நீ காட்டினது எல்லாமே ஃபேக்கு. எல்லாம் பின்னாடி வந்ததே தூக்கி காட்டி உருட்டிட்டு போயிருக்க. நீ முன்னாடி தான் காட்டணும். முன்னாடி இல்லைன்னு நான் சொல்கிறேன், நீ தான் இருக்குன்னா காட்டியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ப்ரூஃப் கேட்குறாருன்னா அவர் என்ன ப்ரூஃப் கேட்குறாருன்னு பாருங்க. இப்போ அடுத்து என்கிட்ட ஒன்று கேட்குறாரு, முருகன் முப்பாட்டன் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் இந்த முப்பாட்டன்கிற வார்த்தையை நான் சொல்லலை, நான் முன்னோர் தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த முப்பாட்டன், இந்த பாட்டன், அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பிற்காலத்தில் தான் இந்த சொல்லாடல்களே வருது. இப்போ முருகன் முன்னோர் அப்படிங்கிறதுக்கு டைரக்டா ஆதாரம் வந்து சங்க இலக்கியத்துல இல்ல. ஏன்னா சங்க இலக்கியத்துல தொடக்கத்துல இருந்தே முருகன் வந்து கடவுளான ஸ்தானத்துல இருந்தா நம்ம பாக்குறோம். ஆனா அதே இதுல மரபு ரீதியாக தமிழர்கள் வந்து வழிபடக்கூடிய தன்மை என்பது நம்மோடு வாழ்ந்தவர்களை தான் வழிபட்டிருக்கோம். இது தொல்காப்பியத்திலேருந்தே நமக்கு வந்து நடுகள் வழிபாட்டை பத்திலாம் ஆணித்தரமான ஆதாரங்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அப்போ அந்த அடிப்படையில் நம்மோடு வாழ்ந்த முன்னோன் தான் முருகன்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்படிதான் மரபை நம்ம விடுறது இல்லை. அதே மரபு தொடருது, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு குலசாமின்னு ஒன்று இருக்கு. குலசாமி யாரு? நம்மளுடைய முன்னோர்கள் தான். அப்போ நம்ம மரபு தொடர்ச்சி இருக்கு. அந்த மரபு தொடர்ச்சியில புரிஞ்சுக்க தான் முடியும். இந்த இடத்துல வந்துட்டு முருகன் முப்பாட்டான ஆதாரத்தை காட்டுன்னு கேட்குறியே, நான் திரும்ப முருகன் இந்து கடவுள்னு ஆதாரத்தை காட்டுன்னு கேட்டு நான் என்ன பண்ணிருப்பேன்? அதான் அவர் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்ட்டாரு. விட்டுருந்தா என்ன சொல்லுவேன்? இந்து கடவுள் இல்லைன்னு பண்ணி உனக்கு என்ன பண்ணி முருகனையும் விட்டுட்டு தான் ஓடிருப்பேன் இன்னைக்கு. ஸோ கேட்டுதான் என்ன பண்ணி பண்ணிருப்பேன்? முருகன் இந்து கடவுளுங்கிறதுக்கு சங்க இலக்கியத்தில் என்ன ஆதாரம் இருக்கு? சரி, சனாதனம்னு ஒரு மதம் இருந்ததுக்கு சங்க இலக்கியத்தில் என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லு, காட்டு. எங்க இருக்குது? காட்ட முடியுமா? இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கிற, அதை மட்டும் புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா முருகன் இருக்காரு, சிவன் இருக்கிறாரு, விநாயகர் இருக்காரு, அதனால இந்து மதம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா. ஆனா இவர் மட்டும் அதையும் ஒத்துக்கிட்டாப்ல. இருங்க, இந்த வீடியோட எண்டில் பாருங்க. மனுஷன் இந்த டிபேட்டுக்கான பர்பஸே அவரே வந்து யார் இந்த டிபேட்ல ஜெயிச்சாங்கிறதுக்கு அவரே பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அவரே பதில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதுல இன்னொரு சாதகமான ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுத்தாரு. அதுதான் வந்து இவர் இன்னும் ரொம்ப ஒஸ்டான மேனிபுலேட்டருங்கிறது எனக்கு புரிஞ்சுது. என்ன அந்த ஒஸ்ட்னா நீங்களே பாருங்க, இது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை இவர் வந்து எடுத்துட்டு வராரு விவாதத்துக்குள்ளேன்னு பாருங்க. போகர் ஏத்துக்கிறீங்களா? போகர்
ஆனா போகருடைய பிற்கால அந்த கருத்துக்களை கொண்டு அதுலயும் வராங்க. பிற்காலம் ஏங்க போகர் 6000 இதெல்லாம் பின்னாடி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுலயும் பிற்காலம். அப்ப இவர் எதை தாங்க ஏத்துப்பாரு இவரு? ஏங்க போகர் சரி, போகருடைய டைரக்டர் எழுதுனது எதிர்க்கா? நீங்க போகர்னு சொல்லி பிற்காலத்துல வந்த இலக்கியங்களை தூக்கிட்டு வராதீங்க. ஒரு போகர் 7000ங்கிற ஒரு நூலை வந்து மேற்கோள் காட்டுறதுக்கு முயற்சிப்பாரு. நான் அப்பவே சொல்றேன், என்னங்க போகர் 7000 தூக்கிட்டு வரீங்க, அது போகர் எழுதுனதே கிடையாதுங்கன்னு சொல்லுவேன். சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார்னா, என்ன போகரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இதை பாக்குறவங்களுக்கு என்ன போகரே பாரி மறுக்கிறாருங்கிற பாயிண்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு அது புரியல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த டிபேட்ல உட்காந்து நான் விளக்கம் கொடுத்துட்டே இருந்திருக்க முடியாது. அப்படின்னா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருக்கும். இதான் விக்கி தான் எந்திரிச்சு ஓடுறாப்லையே, நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உட்காந்து இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேசினா கூட நான் பேசியிருப்பேன். ஆனால் விக்கிக்கு அதோட முடிஞ்சிச்சு. தண்ணியும் தீந்து போச்சு, பாட்டிலில் தண்ணியெல்லாம் தீந்து போச்சு, 2 பாட்டில் காலி பண்ணிட்டாப்புல. இதுக்கு மேலே அவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் காலி ஆயிரும்னு சொல்லி பயந்து அவர் எஞ்சி ஓடிட்டாப்புல. போகும்போது கூட வேட்டிலாம் மடிச்சு கட்டிட்டு போனாப்புல, அது கூட எடிட் இல்லாமல் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் குறையா சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது அப்படி எந்திரிச்சு போகிறது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஸோ பேசிக்காக என்னன்னா, இந்த போகர் இதை வந்து எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். சரி, போகர்னா யார்? சரியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் போகருங்கிறவர் ஒரு சித்தர். அவர் தான் பழனி மலையில் இருக்கக்கூடிய நவபாசான சிலையை செய்தவர். இது எல்லாருக்குமே தெரியும், நோ டவுட்ஸ். இப்போ இந்த பழனி மலை திருமுருகாற்றுப்படையிலேயே வழிபாட்டுக்கு வந்துருச்சு. திருமுருகாற்றுப்படையோட காலம் நான் சொன்னேன் 1ஆம் நூற்றாண்டுடைய கொஞ்சம் பின்னாடி, 1ஆம் நூற்றாண்டு முடிய போகிற காலகட்டத்தில் வருது. அப்போவே 1ஆம் நூற்றாண்டு அப்போவே அது 6 படை வீடுகளில் ஒன்றா வழிபாட்டு தலமாக இருக்கிறது பழனிமலை. இந்த பழனிமலையோட மூலவர் சிலையே என்ன? இந்த நவபாசன சிலை தான். அப்ப இந்த நவபாசன சிலையை வைத்தவர் யாருன்னா போகர். அப்ப போகருடைய காலம் என்னவா இருக்கணும்? அதுக்கும் முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கணும். அப்ப போகருடைய காலம் என்னவாக இருக்கும்னு நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா, இது நான் மட்டும் இல்லை, எல்லா தமிழ் ஆய்வாளர்களும் எப்படி யூகிக்கிறாங்க அப்படின்னா, அது கிமு 500, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா கிபி 1 அந்த 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 வழிபாடு தொடங்குற காலகட்டமா இருக்கும். அதான் அந்த முருகனுக்கு அங்க சிலை வந்த காலகட்டமா இருக்கும். அப்ப கிமு 500ல இருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு நடுவுல தான் போகர் வாழ்ந்தாருன்னு இருக்கும். அப்ப இவர் போகர் 7000ன்னு ஒரு நூல் எழுதுறாருன்னு வச்சுக்கோம். சங்க இலக்கியம் எப்ப நான் சொன்னேன்? சங்க இலக்கியத்தோட காலம் நான் சொன்னேன்னா கிமு 300 கிபி 200, அதுக்கு நடுவுல தானே இந்த காலம் வருது. அப்ப போகர் எழுதிய போகர் 7000ங்கிறது சங்க நூல்ல வரணுமா வரக்கூடாதா? வந்திருக்கணும்ல. ஏன் வரல? அப்ப எழுதல. அப்ப அது போகரே எழுதல. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். அது போகர் எழுதல. அப்ப யார் எழுதியிருப்பா அப்படின்னா, போகர்னு பேர் வச்ச பிற்காலத்தில் வந்த யாரோ. அது என்ன பிற்காலம்னு கணிக்கப்படுதுன்னா 12ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 13ஆம் நூற்றாண்டு. அதெல்லாம் எழுத்து நடை வச்சு கணிப்பாங்க. இந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையோட எழுத்து நடைகள், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளோட கலப்பு, இதெல்லாத்தையும் வச்சு இது எந்த நூற்றாண்டுன்னு கணிப்பாங்க. அது தமிழ் ஆய்வாளர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காலத்துல இருக்க எழுத்து நடைகள், வார்த்தை பிரயோகங்கள், அந்த இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்த நூற்றாண்டா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி அது கணிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 12 இல்லைன்னா 13ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. அது வேற ஒருத்தர் போகர்னு பேர்ல எழுதியிருக்கலாம். இல்லைன்னா போகரை பற்றி நம்ம தமிழர்களோடு கடத்திட்டு வரப்படக்கூடிய தகவல்களை தொகுத்து எழுதப்பட்டிருக்கலாம். ஸோ போகர் 7000ங்கிறது அதுதான். இது தமிழ் இலக்கியத்துல படிச்சிருக்க, லிட்ரேச்சர் படிச்சிருக்காரு அவரு, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காரு. யாரு? விக்னேஷ். தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம போகர் 7000 கொண்டு வந்தா பாரி கண்டிப்பா அது போகர் எழுதலன்னு சொல்லுவாரு. அங்க நம்ம லைட்டா சிரிச்சுட்டு போனோம்னா மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் பாரி மறுக்கிறாருன்னு மாதிரி ஆயிடும். மேனிபுலேஷனுங்க. இது முழுக்க முழுக்க மேனிபுலேஷன். ஒரு விவாதத்துல ஒரு சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறது தான் அந்த விவாத மரபுக்கு வலு சேர்க்கிறது, அந்த விவாதத்தை நியாயப்படுத்துறது. போன விவாதத்துல அரவிந்த் அவருடைய ஆதாரங்களை முன் வச்சாரு, நான் என்னோட ஆதாரங்களை முன் வச்சேன். இதுல எது சரியான ஆதாரங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவரு என்னோட ஆதாரங்களை முன்வைக்கும் போது அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சங்க இலக்கியம் முழுக்க இருக்குல்ல, நான் பேசினா அதுவே 1 மணி நேரம் ஓடிடும். ஏன்னா அவ்வளவு பாடல்கள் இருக்கு. நான் கூட சொல்லியிருந்தேன் அந்த பாடல்கள்லாம் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஆனா எவ்வளவு பாடல்கள் காட்ட முடியும்? எவ்வளவு பாடல்கள் காட்ட முடியும்? இவர் சொன்ன திருமுருகாற்றுப்படை மற்றும் பரிபாடலை தவிர்த்து சங்க இலக்கியத்துல அத்தனையிலுமே முருகன் தனியாளு தான். அவர் சிவனோட அசோசியேட் ஆகல. இந்த கைகள், இந்த கால், இதெல்லாம் எதுவுமே அசோசியேட் ஆகல. இந்த பொய்யான கதைகளும் அசோசியேட் ஆகல. இதெல்லாம் பின்னாடி வந்தது. இதுதான் விஷயம். ஆனா இதை வந்து நம்ம தெளிவா சொல்றோம். அந்த இடத்துலயே நம்ம சொல்றோம். இதை சொல்லாமலாம் இல்லை, இதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்களே என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ங்கிறத விட உங்க மதம்ங்கிறது உங்களுக்கு முக்கியமா போயிருக்கு. தமிழ் மொழி, இனம், அடையாளம்ங்கிறத விட உங்களுக்கு உங்களோட மத நம்பிக்கை முக்கியமா போகுது. மத நம்பிக்கையில இன்னைக்கு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா சிவபெருமானுடைய பையன் முருகன் அப்படிங்கிறத ஏத்துக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரிபாடல்ல வர இந்த ஆபாச கதையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஆபாச கதையில சிவபெருமான் அபாசன் பண்ணாருன்னு வருது, கருவை செதச்சாருன்னு வருது. அதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அப்போ அபாசனையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் அதுக்கு அடுத்து பெண்களுடைய கற்பு நிலை தவறியவர்கள்னு சொல்லுது, அது பரிபாடல் சொல்லுது, அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த புராண குப்பைன்னு தான் நம்ம சொல்லணும். அதை விக்னேஷே ஒத்துக்கிறாரு, புராணம்னா குப்பை, அவரே விட்டு கொடுத்துட்டு போறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கே நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஹிந்துத்வா அவங்க சான்ஸ்கிரிட்ல தான் கோயிலில் மந்திரம் சொல்லணும், வழிபாடு வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கணுங்கிறது அவங்களுடைய கோர் ஐடியாலஜி தான். விட்டே கொடுக்க மாட்டாங்க என்னன்னாலும். அதுக்காக கேஸ் நடத்துறாங்க, இதுக்கு ஆகம விதிகள் அது இதெல்லாம் சொல்லி கேஸ் நடத்துவாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதையும் விட்டு கொடுத்துட்டாருங்க விக்னேஷ். இப்போ தமிழில் தான் வழிபடணும்னு நான் எடுத்து சொல்கிறேன், அதையும் ஒத்துக்கிறாரு. சான்ஸ்கிரிட்ல தான் வழிபடணும்னு அவர் சொல்லவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிஜேபியோடைய, இந்துத்துவாவுடைய, வேற என்ன, இந்த சங் பரிவார அமைப்புகளுடைய அடிப்படை கோரிக்கையாக சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லணுங்கிற அவங்களோட அடிப்படை நம்பிக்கைக்கே எதிரான கருத்தை விக்னேஷ் அங்கேயே வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் சான்ஸ்கிரிட்ல தான் பண்ணணும்னு சொல்லி வாதத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, தன்னோட ஐடியாலஜிவே, தன்னுடைய கருத்தியலையே பழி கொடுத்துட்டாரு. அங்கே செத்து போச்சு, அது பாவம், முடிச்சாச்சு. இந்த இவர் விஜய் பண்ணுவார்ல, அது இப்படி வெட்டியாச்சு, முடிச்சாச்சு. என்ன கருத்தியல் வந்து நீ கருத்தியல் என்ன கருத்தியல் வெட்டுட்ட? அங்கே தமிழ் தேசியம் வாழ்ந்துகிட்டு இருக்குடா, முருகன் கையில் இருக்கக்கூடிய சேவர் கொடி மாதிரி தமிழ் தேசிய கொடி உயர உயர பறந்துகிட்டு இருக்கு. உன்னோட இந்துத்துவ சிந்தனைகள், உன்னோட இந்துத்துவ கருத்துக்கள், உன்னோட இந்துத்துவ புராண கதைகள், உன்னோட இந்துத்துவ இதிகாசங்கள் அத்தனையும் அங்கேயே முருகன் பழி போட்டார் முருகன். அதான் நடந்திருக்கு அந்த விவாதத்தில். அப்படியே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போயிட்டு அழுதுகிட்டு இருந்தா, புலம்பிட்டு இருந்தா, புலம்பிக்கோங்க, அதான் ஒப்பாரி, அதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் முடிச்சு படுக்க போட்டாச்சு. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, விக்னேஷ் அவர்கள் சொல்வது போல, நான் சொல்வது போல, மற்றும் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் சொல்வது போல தமிழில் மட்டும்தான் வழிபடணும். புரியுதா? சும்மா அந்த ஆடக்கூடாது, சங்கீஸ் ரொம்ப ஆடக்கூடாது. இவங்களுக்கு ஐடி விங் ஒன்று இருக்குது, இந்த பிஜேபி ஐடி விங்கு, இந்த சங்கி மீடியாஸு, இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு கதறாங்க எங்கள் கமெண்ட் செக்ஷனில். கதறி 12,000 கமெண்ட்ஸு கதறி வச்சுருக்காங்க, பார்த்தீங்களே? அதுக்கப்புறம் ட்விட்டரு, இன்ஸ்டா எல்லாத்தையும் கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, எனக்கு புரியுது, அவ்வளோ சீக்கிரம் சமாதி கட்டுவேன்னு எதிர்பார்க்கல, கட்டிட்டேன், என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, நான் ஆக்சுவலாக அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசியிருந்தா நல்லா போயிருக்கும். நான் என்ன பண்ணுறது? நான் அடிக்க வரும்போதெல்லாம் அந்த ஆள் எல்லாத்தையும் கீழே போட்டு போனது, நான் என்ன டிஃபெண்ட் பண்ணி அவர் பேசியிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் அவர் மேலே தான் கோவப்படணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாருப்பா எங்ககிட்ட. ஸோ அங்கே தமிழ் தேசியம் ஜெயிக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவராக விட்டுட்டு போயிட்டார் எல்லாத்தையும். ஸோ தமிழ் தேசியத்துடைய கூற்றுப்படி தமிழில் தான் வழிபடணுங்கிறத விக்னேஷ் ஏற்றுக்கிட்டார். மொத்த வழிபாட்டுக்கு நாங்கள் என்றுமே தயாராக இருக்கிறோம். அதாவது என்னுடைய முருகனை நான் நேரடியாக வழிபடுறது தான் என்னுடைய மரபு, தமிழில் வழிபடணுங்கிறது என்னுடைய மரபு. எந்த விதம் அதில் என்னாச்சும் உடன்பட்டிருக்கா உங்களுக்கு? தமிழில் தானே முருகனை வழிபடணும். அவர் சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க, தயவு செஞ்சு தமிழில் மட்டும் முருகனை வழிபடுங்கள், அதுதான் நம்மளுடைய மரபு. அடுத்து தமிழில் குடமுழுக்கு போடணும்னு நான் சொல்கிறேன், தமிழிலும் போடணும்னு ஒத்துக்கிட்டார். அதையும் ஒத்துக்கிட்டார். இப்போ தமிழிலும் போடணுங்கிறத ஒத்துக்காம தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள்லாம் கேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை, அது எங்களோட ஆகமத்தில் சான்ஸ்கிரிட்டில் தான் நாங்கள் ஓதணும், அது இதுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? தமிழிலும். அது யாருடைய கருத்து? நம்மளுடைய கருத்து. தமிழ்லையும் ஓதணும், நம்ம தமிழில் தான் நடத்தணும், நம்மளுடைய கருத்து. நீதிமன்றம் வந்து சரி அவங்களும் இருந்துட்டு போட்டோம், சரி தமிழில் நடத்துங்க, தமிழ்லையும் நடத்துங்க, அதுலேயும் நடத்துங்கன்னு சொன்னாங்க. சரி, சமமாக நடத்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? தமிழ் தேசிய கருத்தை தான் சொல்கிறாரு. இப்போ யார் கருத்தை ஏற்றுக்கிட்டா? தமிழ் தேசிய கருத்தை. உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிட்டேனா? என் கருத்தை ஃபுல்லாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு கடைசியில் விவாதத்தில் போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு போய் உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கூசலையா? தமிழில் தான் கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும், அதையும் நம்ம சொல்லுவோம். இது மாதிரியும் நடத்தப்பட வேண்டும், தமிழில் நடத்தப்பட வேண்டும். இதுக்கு அடுத்து தான் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களாம் ஆடியன்ஸ்லாம் கொடுக்க வேணாம், அவரே கொடுத்துட்டாரு. அவரே அந்த வீடியோவில் யார் அந்த விவாதத்தில் ஜெயிச்சாங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர் மரபா அப்படின்னு கேட்டால், ஆமாம், முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர் மரபு. இப்போ நான் கேட்குறேன், முன்னோர்கள் இஸ் ஈக்குவல் டு தமிழர்கள் வழிபடுறது தமிழர் மரபு. இப்போ முருகனை வழிபடுறது தமிழர் மரபா இல்லையா? தமிழர் மரபு தான். அதாவது முன்னோர்களை வழிபடுறது தமிழர் மரபு, முருகனை வழிபடுறது தமிழர் மரபு. இப்போ முருகன் யாரு? முன்னோர். இவ்வளோதானே, சிம்பிளா இருக்குல்ல? புரிஞ்சுக்கிட்டாரு. சொன்னது யாரு? அவர் தான், விக்னேஷ். அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்பலையா? பாருங்க, முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர்களுடைய மரபு. ஸோ முன்னோர்களை வழிபடுவது தமிழர் மரபுன்னு அந்த விவாதத்தில் ஒப்புச்சுக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெட்டி ஒட்டி என்னமோ இந்த நடுவில் இந்த வெள்ளையா இருக்கேன்னு சொல்லி கலாச்சிட்டாராமா ஜோக்கான். அதை வச்சு வெட்டி விட்டு விட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான், நான் வெள்ளையா இருக்கேனா.
தம்பி அப்போ கூட நீ என்ன கலப்புனே சொன்னினாலும் கூட ஆரிய வந்ததை நான் விட்டு கொடுக்கல, புரியுதா? உன்ன மாதிரி ஐயோ நம்மளை கிராஸ் கொஸ்டின் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்துத்துவ ஐடியாலஜியும் போட்டு மண்ணோட மண்ணை மக்க வச்சுட்டு போல நான். நீ தான் அதை பண்ணியிருக்க. ஆனாலும் உன்னோட இந்துத்துவவாதிகள் எல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியத்தை கடைசி வரைக்கும் தாங்கி பிடிச்சாலும் தமிழ் தேசியம் சப்போர்ட்டாக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதனால தான் சொல்கிறோம், தமிழர்கள் விழிப்படையணும். தமிழர்கள் விழிப்படையணும். தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, தமிழர்களுக்குள்ள விழிப்பு கிடையாது. இது இல்லாமல் இருக்கனால தான் பிற இனத்தவர்கள் நம்ம தலையில் ஏறுறாங்க. இந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொல்கிற ஒவ்வொருத்தங்களும் தனித்து தான் விடப்பட்டிருக்காங்க, அடித்து தான் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ தமிழ் தேசியவாதிகள்கிட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல தமிழ் தேசியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசிய கருத்தியல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தமிழ் தேசிய கருத்தியலில் நம்ம எப்படி வாதாடணும், எப்படி இது பண்ணணுன்ட்டு. இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாரி சிறப்பாக வாதிச்சிருக்கலாம். யார் விவாதத்துக்கே வரதுக்கு துப்பு இல்லாதவங்க பாரி இன்னும் சரியா தம்பி. இங்கே நான் அவ்வளோ அவ்வளோ நிதானமாக ஒரு சங்கி அரசியலுக்கு எதிராக எத்தனை ஸ்டேட்மெண்ட் விட வச்சிருக்கேன்னு பாரு. ஒரு டிபேட்டில் 1.5 மணி நேரம் டிபேட்டில் ஒட்டுமொத்த சங்கி அரசியலுடைய அடி வேறே நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த விவாதம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? அங்க அந்த சினிமா படம், அந்த சினிமா படம் முருகன் பான் இன் நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் தான் முருகன், ஆரிய புராண கதைகள் இல்லைன்னு. இப்போ ஆரிய புராண கதைகளே ஏற்கலையாம், அதெல்லாம் தூக்கி போட்டாரா, மகாபாரத்தை ஏற்கலையாம், சங்கீத தமிழில் தான் வழிபடணுமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் யார்கிட்ட வந்திருக்கிறா? யார்கிட்ட வந்திருக்கா? முருகன் தமிழ் கடவுள் யார் ஒப்பிச்சுட்டு போயிருக்கா? அவரை தான் ஒத்துக்கிட்டு போயிருக்காரு. இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிபேட்டோட டாப்பிக்கை லைட்டாக மாற்றிட்டாரு. யார் சொல்றது தமிழ் முருகனா? யார் சொன்னா இதெல்லாம்? இது ஃபுல்லாக புராணம் சொல்றது. இந்த புராண கதைகள்லாம் என்றைக்குமே தமிழ் முருகனோட தொடர்பே இல்லை. இதெல்லாம் அருவருக்கத்தக்க கதைகள். இந்த அருவருக்கத்தக்க கதைகளை திரும்ப திரும்ப சொல்றதுனால எந்த பயனும் கிடையாது. அது நமக்கு அசிங்கத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் நம்மளுடைய இறுதியான வெர்டிக்ட். ஸோ விக்னேஷ் அவர்களே ஒப்புக்கொண்டதுக்கு இணங்க, அதாவது தமிழர்களுடைய வழிபாடு முன்னோர் வழிபாடு, அந்த முன்னோர்களை வழிபடுவது தான் தமிழர்களுடைய மரபு. ஸோ தமிழர்கள் முருகனை வழிபடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக முருகன் முன்னோருங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. இதுக்கான ஆதாரங்கள் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் ஆதாரங்கள் வைத்து மட்டும்தான் உண்மை வந்து வெல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மை என்றுமே உண்மைதான். பொய் என்னதான் வேஷம் போட்டுக்கிட்டு பொய் ஆதாரங்களை கொண்டு வந்து நீட்டிட்டு இருந்தாலும் அந்த பொய்கள் அம்பலப்பட்டு போகும். அதே போல் விக்னேஷ் அவருடைய ஒட்டுமொத்த அரசியலும் நம்மக்கிட்ட அடமானம் வச்சுட்டு ஓடி தப்பிச்சிருக்கிறார். இதுதான் நம்ம முழு விதமாக பார்க்கும்போது. இது இப்போ நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் ஐயோன்னு கதற தான் போகிறாங்க. கதறிட்டு போங்க, வி டோன்ட் கேர். இதில் ஃபைனலாக ஒன்று சொன்னார், 100% முருகன் தமிழ் கடவுள். இதைத்தான் ஏன் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். 100% முருகன் தமிழ் கடவுள் தான். அது இனிமேல் சங்கிகளால் முருகனை தூக்கிட்டு போக முடியாது. 100% முருகன் தமிழ் கடவுள். இப்போ சொல்லுங்க, முருகன் தமிழ் கடவுளா இல்லையா? தான் ஒத்துக்கிட்டு தான் போயிருக்காப்புல. இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை? இதில் யார் ஜெயிச்சா? முழுக்க உன்னோட ஐடியாலஜி ஃபுல்லாக குப்பையில் போட்டுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு காட்டவே முடியாத இடத்துல நம்மளை ஆதாரம் கேட்டுக்கிட்டு, அவர் கேட்ட ஆதாரமே காட்ட முடியாது, யாராலையுமே காட்ட முடியாது. ஏன்னா யாராவது முயற்சி பண்ணி காட்டுங்களேன். சிவனுக்கு முருகன் பிறக்கலைன்னு சங்க இலக்கியத்தில் ஆதாரம் காட்டுங்களேன். சிவனுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லை. சங்க இலக்கியத்தில் சிவனும் முருகனும் ஒன்றா பாடவே படலை. அங்கே ஏன் வந்து பாடிருப்பான்? சம்பந்தமே இல்லாமல் ஒரு புலவர் பாடுவாரா? சிவபெருமானுக்கு இவர் பிறக்கவில்லை அப்படின்னு பாடி வச்சிருவாரா? எப்படி பாடுவாங்க? லூசு மாதிரி ஆதாரம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு லூசுத்தனமான ஒரு ஆதாரத்தை கேட்குறாப்புல, அதை வச்சுக்கிட்டு அவர் உருட்டிட்டு இருந்தார் விவாதம் முழுக்க. அது ஒரு கேள்வி தான் அவர் கேட்டார். நம்ம கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இதை நிறுத்தி நிதானமாக இன்னொரு முறை அந்த டிபேட் போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த டிபேட் வந்து நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. இந்த டிபேட் வந்து இன்னும் பல பேருக்கு பல புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் ஆக்சுவலாக நம்ம என்னன்னா, இந்த விக்னேஷ் அவர்கள் இங்கே நம்ம விட்டுட்டு போன சில விஷயங்களை நம்ம அவருக்கு எடுத்து கொடுத்துடலாம். அவர் முதல்ல விட்டுட்டு போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணங்கள். அதில் மகாபாரதத்தை தான் ஃபர்ஸ்ட் அவர் விட்டுட்டு போனார். அது இந்து மத இதிகாசம். அந்த மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க சங்கிகளே, இருந்தா வச்சுக்கோ மகாபாரதம். ஏன்னா அதை விட்டுட்டு போயிட்டேன், இங்கே தான் இருக்கு, இந்த வச்சுக்கோ மகாபாரதம். அப்புறம் சமஸ்கிருதத்தையும் இங்கே விட்டு போயிட்டேன். சமஸ்கிருதத்தையும் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இந்தாங்க சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, வச்சு. அப்புறம் வந்து என்ன சொன்னீங்க, என்னத்தை விட்டு போனீங்க? ஜக்கி வாசுதேவ் பாவம் தனியாக இருக்காரு, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க ஜக்கி வாசுதேவ். இதையும் ஜக்கி வாசுதேவும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த ஜக்கி வாசுதேவ் அவரையும் வச்சுக்கோங்க. பிராமணர்கள் சிவகுலத்து பிராமணர்களே இல்லைன்ட்டாப்ல, இந்தாங்க சிவகுலத்து பிராமணர்கள் நீங்களே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டார். நாங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் இனிமேல் உங்களுக்கு.
ஸோ அதையும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழில் தான் வழிபடணும்னு சொல்லிட்டாப்புல. ஸோ சமஸ்கிருத வழிபாட்டுக்கு ஊ தான் அந்தாங்க பிடிச்சிக்கோங்க அதையும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் குடமுழுக்குனாரு. ஸோ சான்ஸ்கிரிட்டில் குடமுழுக்குக்கும் ஊ சரியா இருந்தாங்க, அதையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷன் விட்டுட்டு போனது எவ்வளோ இருக்குது இது ஒட்டுமொத்த. சரி, இது தவிர்த்து பிஜேபியோட வேற ஏதாவது அரசியல் இருக்கு தமிழ்நாட்டில்? இல்லையே. திருப்பரங்குன்றம் மறந்துட்டேன். திருப்பரங்குன்றத்தில் கிடா வெட்டலாம்ட்டாரு. என்னைக்குன்னு சொல்லுங்க, வந்து வெட்டிடுவோம். என்னைக்குன்னு சொல்லுங்க, வெட்டிடுவோம். திருப்பரங்குன்ற விஷயம் விட்டு போயிட்டாப்ல. சரி சொல்லுங்க, இப்போ எனக்கு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை. இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற என்ன பிஜேபி பண்ணுது அரசியல்? இந்தியாவிலேயே பிஜேபிக்கு அரசியல் இல்லை. ஒட்டுமொத்த சங்கி அரசியலையும் புரிஞ்சு இங்க ஒரு டிபேட்ல விட்டுட்டு போயிட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு முட்டாளா இருந்தா ஒட்டுமொத்த அரசியல் விட்டு கொடுத்தாச்சு. ஆனா அங்க போயிட்டு இப்போ சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சிரிப்பா இருக்குங்க, எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மக்களிலே முட்டாளாக இருக்க வேண்டாம். ஸோ அதை நம்ம தெளிவாக சொல்றோம். ஆதாரங்கள் வந்து காட்டப்பட்டுருச்சு. என்னோட வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஆதாரங்கள் காட்டப்பட்டிருந்துச்சு. அவர் அந்த ஆதாரங்களை எதுவுமே அவர் போடலை, அப்படியே வந்து போடாமே தான் போட்டிருக்காரு வீடியோவை. என்கிட்டையும் கேட்கல. அது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு அவசரமாக அன்றைக்கே போடலான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டது அவங்க தான். ஸோ நம்மளும் வேகமாக எடிட்டர் பண்ணி அன்றைக்கி காலையிலேயே ரெடி பண்ணி அப்புறம் தான் நம்ம போட்டோம். ஸோ அவங்க அதில் அவ்வளோ அவசரகதி. அதுக்கு முன்னாடி 2-3 இன்டர்வியூ வேறு. ஸோ ஒட்டுமொத்தமாக சங்கிகளோட அரசியலை நம்ம புதைச்சாச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவுக்கும் கதருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் தூக்கிட்டு இனிமேல் சங்கிங்க அரசியல் பண்ண வராது. இந்தமாரி இதெல்லாம் தூக்கிட்டு எப்படி வருவீங்க? வெக்கமாக இருக்காது? கேவலமாக இருக்காது? இனிமேல் சான்ஸ்கிரிட் மூத்த மொழின்னு சொல்லி பேசினா வாய் கூசாது? இனிமேல் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு பெரிய சாமியாருன்னு சொன்ன வாய் கூசாது? அங்கே போய் டான்ஸ் ஆடுறதுக்கு தோணுமா சங்கிகளுக்கு? போய் கன்னடர் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதான் அதுவும் இந்து இந்தியா எல்லாத்தையும் போட்டாச்சு. இல்லை எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒன்றும் கூட டிஃபெண்ட் பண்ணலைங்க. ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட்டை கூட டிஃபெண்ட் பண்ணாமல் அத்தனை விட்டு கொடுத்துட்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு, எனக்கு உண்மையிலே இனி அடுத்து அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. நீ அடுத்து எங்கே போய் அரசியல் பேசுவார்? இப்போ நாளைக்கு ஏதாவது இதோட இந்த விஷயங்களோட அசோசியேட்டாக தானே அரசியல் வரும். அப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அரசியல் பேசுவார்ல? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு ஃபேக்காக ஒரு ஆதாரத்தை காமிச்சவர் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து ஆதாரம்னு காட்டினா யார் நம்புவா? இவன் இப்போ மேனிபுலேட் பண்ணிட்டு காட்டுற ஆளுப்பா, ஏமாத்துற ஆளுப்பான்னு நேரடி விவாதத்தில் மாட்டுறீங்களே. சரி விடுங்க, ஏதோ பண்ணி ஏதாவது இனிமேனாச்சும் தமிழ் தேசியமாக பேசிட்டு தமிழ் தேசிய கருத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கே அந்த டிபேட்டில் பேசிட்டீங்க. இனிமே ஏதாச்சும் தமிழ் தேசிய கருத்தில் பேசுங்கிறத நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் ஒரு சங்கி வந்து தமிழ் தேசியவாதியாக மாற்றியாச்சு. ஒரு டிபேட்டில் 1.5 மணி நேரத்தில் வந்து லெக்சர் கொடுத்து நம்ம மாற்றிருக்கோம். இதுதான் உண்மை. சரி, நன்றி.